நம்முடைய துணைத் தலைவர் கல்பனா தேவி சுந்தரராஜ் அவர்களை அன்போடு இருக்கிறோம். சின்னாட்சியில் அழைக்கப்பட்டிருந்த அவரை வரவேற்று கடைபடுகின்றேன். அதே போல உடுமலை ஆங்கில கல்வியினுடைய தலைவர், சிறந்த சொற்பொழிவாளர், அவருடைய உரையை நாமெல்லாம் பல முறை கேட்டிருக்கின்றோம். அவர் உரையாற்ற ஆரம்பித்தால் அனைவரும் கட்டி போட்டுவிடுவார். அவரை வருகிறார். அவரையும் சார்பாக உரையை கடைபடுகின்றேன். அதே போல நம்முடைய அண்ணன் பிஏக்களுடைய நிறுவனர் நாற்படி வந்திருக்கிறார்கள். சென்ற நிகழ்ச்சியை சிறப்பாக ஸ்பான்சர் செய்து நடத்தி கொடுத்த நல்லா ஆட்சி வந்திருக்கிறார்கள். அவரையெல்லாம் நம்ம என்னென்னைக்கும் வரவேற்க கடைபட்டிருக்கிறோம். அதே போல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளாட்சி இந்த கேகேஜி கலையரங்கத்தை நமக்கு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற பணிகளெல்லாம் சிறப்பாக செய்து நமக்கெல்லாம் பல்வேறு வகையில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற மத உரிமையாளர் முத்துமார் வழியில் நேரத்தை வரவேற்க கடைபட்டிருக்கின்றேன். அதே போல் கம்பன் கலைமன்றம் திருப்பூர்லேருந்து வந்து செயலாளர் திருப்பூர்லேருந்து வருகிற ராமகிருஷ்ணன் அவர்கள் இலங்கை ஜெயராஜன் வந்தபொழுது வழக்காடு வந்து அவரும் உரையாற்றினார். அவருடைய புதவியும் இருந்தால் சிறப்பாக உரையாற்றினார்கள். அந்த வகையில் அவரை இந்த நேரத்தை நான் வரவேற்கவும் கடைபட்டிருக்கின்றேன். அதேபோல் கொண்டு சிறப்போடு செயலாற்றிய முன்னாள் செயலாளர்கள், வானுரையின் தெய்வமாக இருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் தெய்வத்திரு ராம வெள்ளையப்பானையா அவர்களையும், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தெய்வத்திரு ஜிடி கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் உளமாற வணங்கி, அவர்கள் காட்டிய சிறப்புமிகு பாதையிலே தமிழிசை சங்கத்தை தற்போது சிறப்போடு வழிநடத்தி புதிய உறுப்பினர்கள் மற்றும் ஆயுட்கால உறுப்பினர்களை சேர்ப்பதிலே ஒரு சாதனை சரித்திரத்தை உருவாக்கி மாநிலத்தின் முதன்மை சங்கம் என்கின்ற நிலையை உருவாக்கும் வகையிலே சிறப்போடு செயலாற்றி வரும் மிகுந்த மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் திரு மா சண்முகம் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தின் சார்பிலே இலக்கிய சுடர்மணி பட்டம் பெற இருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை பற்றிய அறிமுக உரை வழங்க வருமாறு பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் தான் சிறப்போடு கல்வி பணி ஆற்றினாலும் அந்த கல்வி பணியிலேயும் ஒரு சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்கின்ற கருத்தை தன் வாழ்விலே கடைபிடிக்கிற பாரதி கண்ட புதுமை பெண்களிலே ஒருவராக இந்த நிகழ்ச்சியை அறிமுக உரை வழங்குவதற்கு மிக பொருத்தமான நபராக விளங்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கல்பனா தேவி சுந்தரராஜ் அவர்களை அறிமுக உரை வழங்க. பாஸ்கர் equals to power of infinity. ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரம் மாறியாக பேச ஆற்றல் வாய்ந்தவர். இதயம் வரை இனிக்கும் சொற்களின் சொந்தக்காரர். உயிர் வரை ஊடுருவி செல்லும் வார்த்தைகளால் நிரம்பிய வளமொழி சங்கு. பேச்சுலக தேவதை, ஆண்டாளின் அன்பு மகள், கம்பன் விருது பெற்ற நம் கலைவாணி, சூரிய மகள் விருது பெற்ற தமிழ் நிலா, சிறகை விரி பர என இளைஞர் சமுதாயத்திற்கு எடுத்து வானம் தந்தவர். மேடைகளில் முழங்கும் மென்கடல், பாரதி கனவு கண்ட புதுமை பெண்களின் நிகழ்கால பிரதிநிதி. அழகு தமிழ் சொல் எடுத்து
அற்புதமாய் உரைகள் வழங்கும் நாடறிந்த பேச்சாளர். பெண் பேச்சாளர்களில் முதல் குரல் கொடுத்த முத்தமிழ் வித்தை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை பற்றி ஓர் இனிய அறிமுகம். பாரதி பாஸ்கர் அவர்கள் 1969 ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி சென்னையில் திரு கிருஷ்ணன் திருமதி கல்பகம் தம்பதியருக்கு அன்பு மகனாக பிறந்தார். சென்னை லேடி வெலிங்டன் உயர்நிலைப் பள்ளி, ராணி நெய்யம்மை பள்ளி, தூய அந்தோனியர் உயர்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் பள்ளி படிப்பை நிறைவு செய்தார். அழகப்ப செட்டியார் தொழில்நுட்ப கல்லூரியில் பிடெக் மற்றும் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் MBA பட்ட படிப்பை நிறைவு செய்தார். பாரதி பாஸ்கர் அவர்கள் 1991ஆம் வருடம் மார்ச் 7ஆம் தேதி திரு பாஸ்கர் லட்சுமணன் அவர்களை மணந்தார். இந்த தம்பதியருக்கு காவியா, நிவேதிதா என 2 அன்பு மகள்கள் உள்ளனர். சிட்டி வங்கியில் உயர்நிலை துணை தலைவராக பணியாற்றி பணிவிடுப்பு பெற்றார். 1983 காரைக்குடி கம்பன் விழாவில் அவர் தன் முதல் உரையை ஆற்றினார். அமரர் ஆசா ஞானசம்பந்தன், திரு சாலமன் பாப்பையா, திரு தே ஞானசுந்தரம் ஆகியோர் மேடை பேச்சில் தன் மொழியிலும் பார்வையிலும் செல்வாக்கு செலுத்தியவர் என்கிறார். இவர் எழுதிய நீ நதி போல ஓடிக்கொண்டிரு என்னும் தொடர் அவள் விகடன் இதழில் தொடராக வெளிவந்து பின்னர் விகடன் பிரசுரமாக முதலில் வெளிவந்தது. கல்கி பத்திரிகையில் சிறுகதைகள், தினமணியில் கட்டுரைகள், அப்பா எனும் வில்லன், ஒரு கடிதம் இன்னொரு கடிதம், பெரிய ஆள், துரத்தும் ஆசைகள், பெற்றவள் பற்றிய குறிப்புகள் போன்றவை இவர் எழுத்தில் நூல் வடிவமாக வெளிவந்தது. இவர் சன் தொலைக்காட்சி நடத்தும் பட்டிமன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் மிக பிரபலமானவர். வாங்க பேசலாம் என்னும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று வருகிறார். மேலும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தமிழகத்தின் புகழ்பெற்ற இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளராக திகழ்கின்றார். மரபு இலக்கியத்துடன் நவீன இலக்கியத்தையும் மேடையில் முன்வைத்து இவர் பேசுவது கூடுதல் சிறப்பு. ஊடகங்களில் இலக்கிய உரைகளை ஆற்றுவதுடன் இலக்கிய நிகழ்வுகள், பட்டிமன்ற நிகழ்வுகள் வழங்கி சிறந்த பேச்சாளராக திகழ்ந்து வருகிறார். இவர் பெற்ற விருதுகளில் ஒரு சில: 2017 மதுரை கம்பன் கழகம் வழங்கிய வண்ணன் சடையப்ப விருது, 2018 திருவாவடுதுறை ஆதீனம் வழங்கிய செந்தமிழ் கலாநிதி விருது, 2022 தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கிய கம்பன் விருது. இத்துள்ள சிறப்பு மிக்க திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு பாராட்டும் பட்டமும் வழங்கி சிறப்பிப்பதில் பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் பெருமகிழ்ச்சியும் கொள்கின்றது. நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அவருக்கு இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். வணக்கம். மிக சிறப்பானதொரு அறிமுக உரை வழங்கிய மரியாதைக்குரிய திருமதி கல்பனா தேவி சுந்தரராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்வாக மிகுந்த இலக்கிய தொடர்பான பட்டத்தை வழங்க சிறப்பிப்பார்கள். விழா தலைமை உரை தன் அழகு தமிழ் பேச்சாலும் சிந்தனையாலும் எழுத்துக்களாலும் தமிழ் கூறும் நல்லுலகால் என்றென்றும் போற்றப்படும் பெருங்கவிஞர். இயல், இசை, நாடகம் என்னும் 3 நதிகளும் சங்கமிக்கும் பெருங்கடலாம் தமிழிசை சங்கத்தின் சீர்மிகு துணைத் தலைவர்.
வற்றாத ஜீவநதியாய் பொங்கி பிரவாகமாய் பெருக்கெடுத்து நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் கவிதை நதி நம் மண்ணையும் மக்களையும் தன் புகழ்மிகு படைப்புகளால் எம் மண்ணின் மைந்தனிவர் என பெருமையோடு பூரிக்க வைத்த பெருமகனார் நிலவின் குளுமையையும் தென்றலின் சுகத்தையும் மலர்களின் வாசத்தையும் தாயின் அன்பையும் இசையின் இனிமையையும் நித்தம் நித்தம் நினைவுபடுத்தும் தம் படைப்புகளால் இந்த மேடையில் மட்டுமல்ல நம் நெஞ்சங்களையும் வசீகரிக்கும் வித்தக கவிஞர் நம் மிகுந்த மரியாதைக்கும் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய பத்மஸ்ரீ திரு சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை விழா தலைமுறையாற்ற அன்போடு அழைக்கிறோம். பேரோதை ஆற்றுகின்ற அன்பிற்கினிய பாரதி பாஸ்கர் அவர்களே, நம்முடைய தமிழிசை சங்கத்தின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரிமா சண்முகம் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற தமிழிசை சங்கத்தின் பொருளாளர் பாலாஜி அவர்களே, செயற்குழு உறுப்பினர் பெருமக்களே, இந்த பேருரை நிகழ்ச்சிக்கு உதவிகளை செய்து வழங்குகின்ற ரங்கம்புதூர் வீரஸ் சிந்துசாமி அவர்களே, கோப்பனூர் புதூர் எம்ஆர்டி துரை என்கிற ஈஸ்வரசாமி அவர்களே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற சங்கத்தின் உறுப்பினர் பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 54வது ஆண்டு விழாவை பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் நடத்துகின்றது. 54 ஆண்டுகளுக்கு முன்னால் இதற்கு விதை தூவி இதனை ஒரு விருட்சமாக வளர்ப்பதற்கு காரணமாக இருந்த அருட்செல்வர் அவர்களை நினைவு கூறுகின்றேன். இந்த சங்கத்தை பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டிய முதல் செயலாளர் ராம வள்ளையப்பன் அவர்களை நினைவு கூறுகிறேன். இந்த சங்கத்தின் பணிகளை விரிவாக்கம் செய்து ஏராளமான உறுப்பினர்களை சேர்த்து இதனை வளமுடையதாக்கிய 2வது செயலாளர் டிடி அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் அவர்களையும் நினைத்து பாராட்டுகின்றேன். 3வது செயலாளராக நாம் அனைவரும் மகிழக்கூடிய விதத்தில் மேடையிலே வைத்திருக்கின்ற சண்முகம் அவர்கள் காலத்தில் பொருளாதார ரீதியாகவும் நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக அருமையாக இணைத்து நடத்தக்கூடியவர்களையும் தேர்ந்தெடுத்து இந்த சங்கத்தினுடைய பணிகளை மேலும் விரிவாக்கம் செய்திருக்கின்ற சண்முகம் அவர்களுக்கும் பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த 54வது ஆண்டு விழாவினுடைய முதல் நாள் நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அதிலும் நம்முடைய அன்பிற்கினிய பாரதி பாஸ்கர் அவர்களுடைய உரைக்கு தலைமை தாங்கும்படி என்னை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல பணியை எனக்கு தந்ததற்காக சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இடத்திலே தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இப்போது கழகத்தின் இதயம் பேச இருக்கிறது என்று சொன்னார். அறிஞர் அண்ணா இந்த அளவுக்கு தான் உயரமாக இருப்பார். இப்படி ஒரு குள்ளமான உருவமாக இருக்கக்கூடிய அண்ணா மேடையில் வந்து நின்ற மாத்திரத்தில் அந்த இடத்தில் மிகப்பெரிய அமைதி சூழ்ந்தது. அந்த அமைதிக்கு இடையிலே அண்ணா பேச தொடங்கிய பொழுது அவருடைய உருவம் மறைந்தது. மேடையில் ஒரு விஸ்வரூபம் எடுத்தது போல் அண்ணா பேசுகிற உரையை நான் கேட்க அனுபவித்திருக்கிறேன். இப்படி எத்தனையோ பேச்சாளர்களை எல்லாம் மேடைகளில் நான் சந்தித்திருக்கிறேன். பட்டிமன்ற பேச்சாளர்களையும் சந்தித்திருக்கின்றேன். பட்டிமன்ற பேச்சாளர்களிலே இயல்பான நகைச்சுவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய திருப்பத்தூர் நமசிவாயம் அவர்களுடைய உரை நிகழற்றது. அவர் செயற்கையான எந்த நகைச்சுவையையும் செய்ய மாட்டார். ஆனால் அங்கே நிகழ்கிற செய்திகளை வைத்தே பேசக்கூடிய ஆற்றல் அவர். சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஒரு வகையில் குருநாதர் என்று சொல்ல வேண்டும் திருப்பத்தூர் நமசிவாயம் அவர்களை. எத்தனையோ பேருடைய உரையை கேட்டிருக்கிறேன். ஆனால் அத்தனை பேரும் தமிழகத்தினுடைய எல்லைக்குள்ளே அதிகபட்சம் பாம்பே அல்லது கல்கத்தா என்ற அளவிலே தான் அவர்களுடைய புகழ் பறந்து நின்றது.
ஆனால் இன்றைக்கு பாரதி பாஸ்கருடைய பேருரையை கேட்பதற்காக அனைத்துலகமும் ஒன்றுபட்டு நிற்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இவருடைய அருமையான நாவரசையாக விளங்கக்கூடிய அந்த சிறப்பை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது என்பது ஒரு திருக்குறள். அது காதல் உலகை வழங்குகின்ற ஒரு திருக்குறள். அதில் என்ன சொல்லுகிறார்? அன்புக்குரிய இந்த பெண்ணினுடைய பாதங்கள் இருக்கிறதே, இந்த பாதங்கள் பூமியிலே பட்டாலே நொந்து போகும், வண்ணச்சீரழி மண்மகள் அறிந்திரல் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறதே, அது மாதிரி மென்மையான பாதங்கள் அந்த பெண்ணுக்கு. அதனால் மோந்தால் வாடிவிடக்கூடிய அனிச்ச பூவின் மேல் அந்த பாதம் பட்டாலும் நொந்து போகும். அதே மாதிரி அன்னத்தின் அந்த இறகு பட்டால் கூட நொந்து போகும். ஏன்னா அன்னத்தின் இறகும் அனிச்ச பூவும் அந்த பெண்ணினுடைய கால்களுக்கு நெருங்கி முள் மாதிரி ஆகிவிடும் என்று அவருடைய மென்மையை பாராட்டுவார்கள். அது காதல் உலகின் இயற்கை என்று நாம் கருதுவோம். ஆனால் அவர்கள் சொல்லிய எடுத்துக்காட்டு அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தவருடைய அன்னையாரை பற்றி. அன்னையார் எந்த ஒரு போர்வையும் போர்த்துக் கொள்ள மறுக்கிறார். ஐயோ, இது பெரும் சுமையாக இருக்கிறதே என்று சொல்லுகிறார். எப்படி அவரை சமாதானம் பண்ணுவது என்று தெரியவில்லை. பாதங்கள் நோகின்றன என்று வருந்துகிறார். அவருடைய தந்தையார் அந்த பாதங்களை எடுத்து வைத்து தன் மேல் துண்டால் துடைத்து அந்த காட்சியை அவர் ரொம்ப உருக்கமாக வர்ணிக்கின்றார். நிச்சயமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருங்கி படம் என்பதற்கு இப்படி ஒரு பொருளை சொல்லக்கூடாதா என்று அம்மாவின் மீது காட்டிய அன்புக்கு உதாரணமாக அவர் எடுத்துக்கூடிய அந்த திருக்குறள் உரையை கேட்டு நான் நெகிழ்ந்து போனேன். அதே போல மும்பையிலே சொற்பொழிவாற்றுவதற்காக பட்டிமன்றம் நடத்துவதற்காக நம்முடைய ராஜா அவர்களும் பாரதி பாஸ்கரும் சாலமன் பாப்பையாவும் செல்லுகிறார்கள். அங்கே இருக்கிற அன்பர்களிலே மேடையிலே இந்த பேச்சை கேட்பதற்காக அன்பர்களே ஒருவர் சாப்பிடுவதற்காக கூப்பிடுகிறேன். எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போகக்கூடாதா என்று பல தடவை கேட்டதனால இவர்கள் 3 பேரும் அங்கே சாப்பிட போகிறார்கள். சாப்பிட போனால் சாப்பிட முடியாத அளவுக்கு அது வசதியற்ற இல்லம். அவர் வசதியற்றவர் என்று இவர்களுக்கு தெரியாது. நமக்கெல்லாம் உணவு படைக்க கூடிய குடும்பம் என்றும் அவர்களுக்கு தெரியாது. அங்கே போய் பார்த்தால் விபரீதமாக இருக்கிறது, உணவு சாப்பிட முடியாததாக இருக்கிறது. அதனால் இவர்கள் ராஜாவும் பாரதி பாஸ்கரும் கொஞ்சம் அந்த சாப்பாட்டை பார்த்து முகம் சுழித்துக் கொண்டு இருந்த போது சாலமன் பாப்பையா அங்கே அமர்ந்தது போல் அமர்ந்து அதை ரசித்து சாப்பிட்டார். அதை வெளியே வந்ததற்கு பிறகு எப்படியா இதை ரசித்து சாப்பிட்டீர்கள் என்று அவர் கேட்டபோது சாலமன் பாப்பையா அன்போடு அழைக்கிறவர்களுடைய முகம் வாடிவிடக் கூடாது, அதனால் எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் சாப்பிட்டாக வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன அந்த உண்மை இருக்கிறதே, இந்த அனுபவத்துக்கு அவர் ஒரு திருக்குறள் சொல்லுகின்றார். அது என்னவென்றால், பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ற பொருளை எடுத்து சொல்லி, நஞ்சு என்பது நஞ்சாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மாதிரி நாம் சாப்பிட முடியாத ஒரு பொருளாக இருந்தாலும் அதனை அப்படி கருதலாம் என்று ஒரு புத்துரையை அவர் தந்திருக்கிறார். திருக்குறளுக்கே நீங்கள் ஒரு புத்துரை எழுதினால் நாங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்போம். சுஜாதாவுடைய உரையை விட அதை நாங்கள் நன்றாக வரவேற்போம் என்பதை அவர்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு தலைப்பிலே நம்மிடத்திலே உரையாட இருக்கிறார்கள். வாழ்க்கை ஒரு நம்பிக்கை என்ற கருத்தை நம்மிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் விளையாட்டாக கருதுவார்கள். ஐயோ, இந்த வாழ்க்கையை சிக்கிக்கொண்டேனே என்று நினைக்கிறவர்கள் இருப்பார்கள். வெவ்வேறு விதமான சூழலில் மக்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வகையான நம்பிக்கையை தர முடியும் என்று எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு ஆங்கில கவிதை எழுதுகிற ஒரு சிறந்த கவி அரசினுடைய ஞாபகம் வந்தது. எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெண்மணி. அவர் பெயர் எல்லா வீலர் வில்காக்ஸ் என்பது அவருடைய பெயர். மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லா வீலர் வில்காக்ஸ் என்பது அவருடைய பெயர். அவர் கீட்ஸை போல, ஷெல்லியை போல, வேர்ட்ஸ்வொர்த்தை போல எல்லாருக்கும் தெரிந்தவர் அல்ல, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர் அந்த வில்காக்ஸ் அம்மையார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சாலிட்யூட் என்ற தலைப்பில் ஒரு அருமையான கவிதை தொகுப்பை தந்தவர். அவர் ஒரு சமயம் அவர் சொன்னார்,
நீ சிரித்தால் உலகமும் சேர்ந்து சிரிக்கும், நீ அழுதால் உன்னோடு அழுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அந்த சாலிட்யூட் என்ற கவிதை அப்படித்தான் ஆரம்பிக்கும். அது மாதிரி தத்துவங்களை சொன்னவர். நம்முடைய தொலைக்காட்சியிலே இருக்கக்கூடிய சீரியல்களிலே ஒரு தொடரில் ஒரு செய்தியை பல காலத்துக்கு முன்னாலே சொன்னார்கள். அது என்னவென்றால், இதுவும் கடந்து போகும் என்று ஒரு வாக்கியத்தை சொன்னார். இந்த இதுவும் கடந்து போகும் என்ற வாக்கியம் எங்கே இருக்கிறது? வில்காக்ஸுடைய கவிதையில் இருக்கிறது. வில்காக்ஸுடைய கவிதையிலே அவர் சொல்லுகிறார், has some misfortune fallen to you. உங்களுக்கு ஒரு தீமை நடந்து விட்டதா? உங்களுக்கு தீமை எதுவும் உன்மேல் கவிந்ததா? நான் மொழிபெயர்க்கிறேன். தீமை எதுவும் உன்மேல் கவிந்ததா? சிந்தையில் வை, அதுவும் கடந்து போகும். அதாவது this too will pass away, this too will pass away. Observe the thought. அந்த சிந்தனையை நீ எடுத்து வைத்துக்கொள், உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்று அந்த அம்மையார் அந்த கவிதையை சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ஒரு இரவு வரும் என்று சொன்னால் நிச்சயமாக விடியல் வரும். இந்த நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் தீர்க்க முடியாத துன்பங்கள் என்று எதுவும் கிடையாது, கடந்து போகாத இன்பங்கள் என்று எதுவும் கிடையாது. எனவே வாழ்க்கையிலே கடந்து போகும் என்ற சிந்தனையை வை என்று வில்காக்ஸ் என்ற அந்த பெண்மணி மிக அருமையாக சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அவருடைய ஒரு நல்ல வரி, மாணவர்கள் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய வரி அது. அண்ட் வெயிட், காத்திரு. யுவர் வெயிட்டிங் வில் நாட் பி இன் வெயின். உன்னுடைய காத்திருப்பு வீணாக போகாது. அடுத்த வரி முக்கியமானது. டைம் கில்ஸ் வித் கோல்ட் த அயர்ன் லிங்க்ஸ் ஆஃப் பெயின். உன்னுடைய வேதனை சங்கிலிக்கு அது தங்க முலாம் போதும். உன்னுடைய காத்திருப்பு அந்த வேதனையின் சங்கிலிகளுக்கு தங்க முலாம் போதும் என்று அந்த பாடலிலே அவர் தெரிவிக்கிறார். இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் முன்னமே சொல்லி இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அந்த ஒன்றை சொல்லி நான் அவர்களுடைய உரையை கேட்க உங்களைப் போலவே ஆவலாக இருக்கின்றேன். இந்த ஊரில் பணியாற்ற தொடங்கிய காலத்தில் தெருவில் வீதியில் எங்கே போனாலும் என்னை குறுக்கே தடுத்து நிறுத்தி தெருவிலே எனக்கு ஒரு குரு வாய்த்திருந்தார். அவர் யார் என்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிண்டுவா என்று தெரியாது, அதனுடைய நிருபராக விளங்கிய கிருஷ்ணாராவ் குடும்பி வைத்திருப்பார். கிருஷ்ணாராவ் எந்த இடத்தில் பார்த்தாலும் மறித்து குறுக்கே நின்று விடுவார். நின்று, தம்பி திருவள்ளுவர் சொன்ன அந்த ஸ்கேல் என்னப்பா என்று கேட்பார், அந்த அளவுகோல் என்ன என்று கேட்பார். நான் தடுமாறி நிற்கிற பொழுது அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரு என்னிடத்திலே சொல்லுவார், கேட்டிலும் உண்டு ஒரு உறுதி, இளைஞரை நீட்டி அளப்பதோ தோல். வள்ளுவர் சொன்ன ஸ்கேல் அதுதான். அதை நான் அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய குடும்பத்திலேயே சொத்து தகராறுகள் எல்லாம் வந்த போது என் அப்பா என்னிடம் பேசாதவராக மாறிய போது, என்னுடைய அப்பாவின் செல்வாக்கு காரணமாக என்னுடைய உறவினர்கள் எல்லாம் அவர் பக்கமே நின்ற போது, இளைஞரை நீட்டி அளப்பதோர் போல் உறவினர்களை அளப்பதற்கு ஒரு ஸ்கேல் இருக்கிறது என்று திருவள்ளுவர் சொன்னாரே, அது ஞாபகம் வந்தது. இப்படி திருக்குறள் நம்முடைய நம்பிக்கையின் அளவுகோலாக விளங்குகிறது. உலகம் முழுவதுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கை எதிர்கொள்ளப்படுகிறது. அதை நாம் இப்பொழுது பாரதி பாஸ்கருடைய இனிய குரலில் அதை இன்னொரு முறையில் நாம் கேட்கிறோம். சரஸ்வதி நதிகள் போல தமிழுக்காக ஓடிக்கொண்டிருப்பவர், முண்டாசு கவியின் பெயரை கொண்டவர் மட்டுமல்ல, அவர் வழியில் தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர். சாரதி சரியாக இருந்தால்தான் வாகனம் சரியாக ஓடும். இந்த பாரதி என்னும் சாரதி இருந்தால்தான் பட்டிமன்றங்கள் சிறக்கும். தன் இனிமையான பேச்சினால் அனைவரின் உள்ளங்களை கவர்ந்தவர். தன்னுடைய பழகும் பண்பால் அனைவரின் அன்புக்கும் உரியவர். அதற்கு உதாரணம், அவர் உடல்நலம் சரியில்லாத போது அவர்கள் பற்றும் பாசமும் கொண்ட அன்பு உள்ளங்கள் செய்த பிரார்த்தனைகள் சொல்லும் இவர் எப்பேற்பட்ட அன்புக்குரியவர் என்று. பாரதி சொன்னார், இந்த பார் சிறக்க புதுமை பெண்கள் வேண்டும் என்று. ஆம், இவர் புதுமை பெண்தான். அதுவும் பாரதியின் பெயரிலேயே நமக்கு கிடைத்த புதுமை பெண். இத்தகைய பெருமைமிக்க பாரதியின் வழியில் தமிழை வளர்க்கும் சாரதியாக தமிழ் தேடி வலம் வரும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை வாழ்க்கை ஒரு நம்பிக்கை
சிறப்பு முகு தலைப்பில் சொற்பொழிவாற்ற பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தின் சார்பிலே அன்போடு அழைக்கிறோம். ஐயா சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களே, பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தினுடைய செயலராக இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அரிமா அங்கத்தினருமான அன்புக்குரிய சகோதரர் ஐயா அவர்களே, சண்முகம் அவர்களே, இணைச் செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் முரளி அவர்களே, பொருளாளர் திரு பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடப்பதற்கு எல்லா விதத்திலும் துணை புரிந்து கொண்டிருக்கின்ற ஐயா சின்னசாமி அவர்களே, ஐயா துரை அவர்களே, இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற திருப்பூர் கம்பன் கழகத்தினுடைய செயலர் வணக்கத்துக்குரிய சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களே, எங்கள் குடும்ப நண்பர், எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற இனிய நண்பர், இந்த அரங்கத்திற்கு வருகை தந்து என்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற என்னுடைய இனிய தம்பி, கோயம்புத்தூரிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற இனிய தம்பி சிவா அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர்களே, பொள்ளாச்சியிலே வாழ்கின்ற அன்பு சொந்தங்களே, என்னை மிகச் சிறப்பாக இந்த மேடையிலே அறிமுகம் செய்து வைத்த அருமைக்குரிய சகோதரி கல்பனா தேவி அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலேயே பேச்சிலே ஒரு சிறு தயக்கத்தை நான் இதுவரையில் எந்த மேடையிலும் அனுபவித்தது இல்லை. ஆனால் இந்த மேடையிலே அப்படிப்பட்ட ஒரு சிறு தயக்கம் எனக்குள். ஒரு பேச்சாளர் முதலில் எதை கற்றுக்கொள்கிறார்? மேடையிலே ஏறி பேசுகின்ற ஒரு பேச்சாளர் முதலில் தெரிந்து கொள்கிற விஷயம் அவர்களினுடைய உணர்வு நிலைகளை எப்படி சமனப்படுத்துவது என்பதைத்தான் முதலிலே தெரிந்து கொள்கிறார். அதாவது இமோஷனலா ஸ்டேஜ்ல இருக்கவே கூடாது. உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும், இல்லையே நிறைய பேச்சாளர்கள் இமோஷனல், அது இமோஷனல் கிடையாது. அந்த இமோஷனை கண்ட்ரோல் பண்ணி எந்த இடத்துல நிறுத்தணுமோ எப்படி நிறுத்துறது என்பதை தான் ஒரு பேச்சாளர் முதலில் கற்றுக்கொள்கிறார். எனக்கு கூட பல பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்க மேல ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாதீங்க, அவ்வளவு உணர்ச்சி வசப்ப அவ்வளவுதான் கிடையாது, அதோட கீழே தான். அதான் பார்க்கிற உங்களுக்கு ஐயா சொன்னார் அல்லவா, அறிஞர் அண்ணா அவர்கள் உருவத்தில் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியானவர்கள் தான், ஆனால் மேடையில பேசுகிற போது ஒரு விஸ்வரூபம் மாதிரி அது தெரியும்னு ஐயா சொன்னாங்க. ஒரு பேச்சாளரை நீங்கள் பார்ப்பது கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ் தானே தவிர அவர்களை மீறி செல்கிற உணர்வோடு இருக்கிறவர் பேச்சாளராகவே ஆக முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த விதியிலிருந்து எனக்கு ஒரு விலக்கு அளிக்க வேண்டுமா? இந்த 54ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மேடையில் சிற்பி ஐயா அவர்களினுடைய திருவாயிலிருந்து எனக்காக சொல்லப்பட்ட அந்த பாராட்டு சொற்களும் அவர் எனக்கு வழங்கிய வாழ்த்தும் உண்மையிலேயே என்னை கொஞ்சம் உணர்ச்சி பெருங்கடலிலே தள்ளி இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனக்கு தகுதி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய ஆசி வருங்காலத்தில் என்றென்றைக்கும் என்னை வழிகாட்டும் என்கின்ற ஆழமான நம்பிக்கையை இந்த மேடை எனக்கு தந்திருக்கிறது. அவருடைய திருப்பாத கமலங்களுக்கு முதலில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய அந்த அடுக்கடுக்காக தமிழ்நாடு கண்ட மாபெரும் பேச்சாளர்களை சொல்லிக்கொண்டே வந்தார். அவர்கள் மிகச்சிலருடைய உரையாவது நேரிலே கேட்டிருக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பல பேருடைய உரைகளை நான் நேரிலே கேட்டது இல்லை, ஆனால் சில பேருடைய உரையாவது நேரிலே கேட்டிருக்கின்றேன். உதாரணத்துக்கு ஆசான்யா அவர்களுடைய உரையை நான் கல்லூரி மாணவியாக
என்ன காரணம்னா முழுமையாகவே அவருக்கு அப்போது பார்வை இல்லை. சில பிரச்சனைகள்னால அவருக்கு முழுமையாக பார்வையே இல்லை. கொண்டு வந்து நிறுத்தி வச்சாங்க. இப்போ ஒரு பேச்சாளர்கள் ஒரு அவைக்கு வருகிற போது எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. அந்த அறையை அவதானிக்க இவங்கெல்லாம் எவ்வளவு நேரம் தாங்குவாங்க, எவ்வளவு தூரம் வாங்குவாங்க, எதை சொன்னா இந்த அரங்கத்துல நமக்கு ஒரு அளவு ஒத்திசைவோடு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க, இதெல்லாம் அவதானிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அப்புறம் தான் அந்த பேச்சு வந்து எடுப்போம். அவருக்கு அந்த வாய்ப்பே அவருக்கு இல்லை. என்னதான் அவருக்கு பார்வை இல்லை. ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி கூட்டிட்டு வந்து அவரை மேடையில் உட்கார்ந்துன்னா சுற்றி இருக்கிற சத்தங்களை வைத்து எவ்வளவு பேர் கை தட்டுறாங்க அதெல்லாம் வச்சு ஒரு அனுமானம் கிடைத்திருக்கும். எந்த வாய்ப்புமே அவர் அப்படிப்பட்ட மேடையில் நிறுத்திட்டு இந்த தலைப்பில் ஆசா அவர்கள் பேசுவார்கள். அவர் நீங்க ஒரு பேச்சு பேசினார் பாருங்க, ஒரு 40 நிமிஷம் பேசினார். அதுதான் பேச்சு. எதிரில் எத்தனை பேர், 10 பேர் இருக்காங்களா, 100 பேர் இருக்காங்களா, 500 பேர் இருக்காங்களா அவருக்கு தெரியாது. கூட்டமும் அந்த பேச்சிலே கட்டுண்டு அவ்வளவு பலமா கை தட்டல. இப்ப உங்களை மாதிரி வச்சுக்கலாம் இன்னைக்கு அவ்வளவு அப்படியே தட்ட சப்ளம் அது இல்லை. அந்த பேச்சிலே கட்டுண்டு குறைவா கை தட்டுது கூட்டம். அப்ப எதிரில் எவ்வளவு பேர் இருக்காங்க அவருக்கு எப்படி தெரியும்? அவருடைய பிரத்யேகமான உலகத்தில் அவர் ஒரு இடத்தை அடைந்து விட்டார். அதற்கு பிறகு எதிரே இருப்பவர்கள் வேறு, பேசுபவர் வேறு என்ற இரட்டை நிலை இல்லாமல் எதிரே இருப்பவரும் பேசுபவரும் பேசப்படுகிற பொருளும் ஒன்றாக ஒரு அத்வைதத்தை அவர் அடைந்ததை நேரிலே ஒரு தரிசனம் போல நான் கண்டேன். அப்போதான் எனக்கு தெரிந்தது பேச்சு என்பது என்ன தெரியுமா? நான் பேச நீங்கள் கேட்பது, அல்லது யாராவது ஒரு பேச்சாளர் பேச நாம் எல்லாம் உட்கார்ந்து கேட்பது என்பது ஒரு நிலை தான். அதுவே நல்ல பேச்சு இருக்கு, நகைச்சுவை பேச்சு இருக்கு, கை தட்டுறது, ரசிப்பது எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் என்ன செய்வார் என்றால் கேட்பவரின் மனத்தை அசைய வைப்பார். இந்த மகுடி போகிற திசையில் தான் நாகத்தின் தலை போகிறது. நாம என்ன நினைப்போம்? நாகத்தின் தலை போகிறபடி மகுடி அசைகிறது நினைப்போம். தவறு. மகுடி எந்த திசையில் போகிறதோ நாகத்தினுடைய தலை அந்த திசைக்கு போகும். அப்படி ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளரால் என்ன செய்ய முடியும் என்றால் கேட்பவர்களின் மனத்தை அசைய வைக்க முடியும். அவர் நினைத்தால் அவர்கள் அழுவார்கள், அவர் நினைத்தால் அவர்கள் சிரிப்பார்கள். அந்த ஒரு கட்டுண்ட நிலையை ஒரு பேச்சாளரால் கொடுக்க முடியும் என்பதை ஒரு தரிசனம் போல நான் கல்லூரி மாணவியாக இருந்த காலத்தில் ஆசா அவர்களுடைய பேச்சை கேட்டு நான் அடைந்தேன். அது ஒரு பெரும் பேர், ஒரு பெரும் வரம் அது. அப்படிப்பட்ட பேச்சாளர்களினுடைய பெரும் பட்டியலை பெற்ற நாமெல்லாம் பெரும் பாக்கியசாலி. அவர்கள் அத்தனை பேரின் பேச்சையும் கேட்ட சிற்பி ஐயா அவர்கள், அவரே மிக 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 சிறந்த ஒரு பேச்சாளர், ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர். அவர்களுடைய திருவாயினால் இன்றைக்கு எனக்கு கிடைத்த வாழ்த்து என்பது என் வாழ்நாள் முழுவதும் என் கூட வரப்போகின்ற ஒரு ஆசீர்வாதமாக நான் சொல்கிறேன். அதனால கொஞ்சம் ஒரு இமோஷனலாக தான் இருக்கிறேன். பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தினுடைய 54வது ஆண்டு விழாவில் என்னை பேச்சாளராக அழைப்பது என்பது ஒன்று, எனக்காக இங்கே தரப்பட்ட அந்த பட்டம் என்பது மிக மிக பெரிய கௌரவம். அதை கொடுத்ததற்கு இந்த சபைக்கும் அந்த தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய சான்றோர்கள் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களிலிருந்து வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த சான்றோர் பெருமக்களை, இன்றைக்கு செயலராகவும் உறுப்பினர்களாகவும் இருக்கிற அத்தனை பேரையும் நான் இந்த மேடையிலே என்னுடைய கரம் குவித்து பணிந்து வணங்குகிறேன். பொள்ளாச்சி மக்கள் பெரும் ரசிகர்கள் என்று எனக்கு தெரியும். ஆழமான சிந்தனைகளுக்கு உங்களுடைய மண்ணில் தைரியமாக இறங்கி ஒரு பேச்சாளர் பேசலாம். ஆனால் அந்த சிந்தனைகளை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும்? அதனால உங்கள் மண்ணுக்கே உரிய வளத்தை இந்த இடத்திலும் கொடுத்து நல்ல தைரியமா கைதட்ட யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லவர்கள் இவ்வளவு வேதனை
மிக மிக தகுதி குறைவு உடைய என்னை போன்ற சிலர் கடைசியில் நிற்கின்றோம். சிப்பி ஐயா போன்றவர்கள் எங்களுக்கு காட்டுகிற வழிகாட்டுதல்களினால் எங்களுடைய பேச்சு இன்னும் மேன்மேலும் செல்வதற்கான ஒரு பாதையை நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். இதையே இவ்வளவு நன்றி சொல்றேன். ஏற்புறையும் உங்க பேச்சு ஒன்னாவே பேசிருந்தா 2 தடவை பேசுவானா நான் சொல்றேன். இதையே என்னுடைய ஏற்புரையாகவும் நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். சகோதரி கல்பனா அம்மையார் அவர்கள் என்னை பற்றிய முன்னுரையை அளித்தார்கள். சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று சிற்பி ஐயா சொன்னார். பாருங்க, வாழ்க்கையில சில சமயம் சில அபாரமான பொருத்தங்கள் சேரும். அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கு. நான் 10ஆம் வகுப்பு மாணவியாக சென்னையிலே ராணி மெய்யம்மை பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சென்னையிலே வெள்ளையர் செட்டியார் பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியில பேச்சு போட்டி நடத்துறாங்க, நீ போய் பேசுறியான்னு கேட்டாங்க. எனக்கு எப்பவுமே கெட்ட பழக்கம் பாருங்க, மற்றவங்க முன்னால அது என்னால முடியாதுன்னு சொல்றது நம்ம கெத்துக்கு கொஞ்சம் கம்மின்னு எனக்கு ஒரு எண்ணம் எப்பவுமே. அதனாலே பல சமயம் ரொம்ப துயரத்தை அனுபவிச்சிருக்கேன். அது வேற விஷயம். அன்னைக்கு தலைமை ஆசிரியர் கேட்ட உடனே என்ன போட்டி என்ன கேட்கணும் வேணுமா? 10ஆம் வகுப்பு நான் படிக்கிறேன். நான் என்ன கேட்டுக்கணும்? எங்க போட்டி நடக்குது, யாரெல்லாம் வருவாங்க, என்ன தலைப்பு, இதெல்லாம் மொத்தமே வேற. நான் போறேன்னு சொல்லி அன்னைக்கு பேச்சு போட்டி நடந்துகிற நாள் அன்றைக்கு எங்க அப்பா என் கூட வந்திருந்தார். மறக்க முடியாத ஒரு நாள். அப்பாவும் நானும் எங்களுக்கு ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு, அப்பெல்லாம் பஸ்ஸே எங்களுக்கு கஷ்டம். பாதி தூரம் நடந்து பாதி தூரம் பஸ்ல வெள்ளையர் செட்டியார் பள்ளிக்கு போனா அவங்க போன உடனே அது முந்தின நாள் எங்க பள்ளியில சொன்னாங்க, என்ன தலைப்பு மிஸ், தலைப்பே சொல்லலையே, நான் எப்படி தயாரிக்கிறேன், தலைப்பு இப்ப சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்ட்ரம் போறது, நீ போன உடனே ஒரு 15 நிமிஷம் தலைப்பு வந்து தலைப்பு விடுவான். இதை முன்னாடியே சொல்லி அவங்க போன உடனே தலைப்பு கொடுத்தாங்க. என்னவோ என்னுடைய நல்லூழல் பாட்டன் பாரதி எப்போதும் என் கூட வரணும், கூட இருந்து அருள் புரிகிற தெய்வம் அவன். அதனால அன்றைக்கு தலைப்பு மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கவிதை வரியை கொடுத்து பேச சொன்னார்கள். ஓரளவு நல்லா பேசினேன்னு நினைக்கிறேன். எனக்கு முதல் பரிசு கிடைத்தது அந்த போட்டியிலே. அது ஒரு தங்கப்பதக்கம். எங்க வீட்டுல நாங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு சவரன் தங்கம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கே ரொம்ப பெரிய விஷயம். தங்கத்தினுடைய விலையை பார்த்து தான் வந்துருக்கீங்க நீங்களாம். அன்றைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம் தான். 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல ஒரு பவுன்றது பெரிய விஷயம் தான். எனக்கு படு சந்தோஷம். அப்புறம் போட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு பரிசளிப்பு விழா. பரிசளிப்பு விழாவில் என்னை பேச வைத்தார்கள். முதல் பரிசு வாங்கிய மாணவியினால திரும்ப அதே பேச்சு திரும்ப பேச சொன்னாங்க. அன்றைக்கு எனக்கு பரிசு கொடுத்தவர் ஐயா சி. சுப்பிரமணியன் அவர்கள். அவருடைய பேச்சை கேட்டார். அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவர் அதிகப்படியா வெடித்து பேசுகிறவர் அல்ல, ரொம்ப குறைவாக தான் பேசுறவர். அப்ப எல்லாரும் அப்ப வயசு கம்மியான பிள்ளைகள் பேசினா நம்ம சந்தோஷமா இருக்கு. இப்ப கூட அப்படிதானே, பேச்சு போட்டியில பாட்டு போட்டியில வயது குறைந்தவர்கள் பேசினா நம்ம இன்னும் அதிகமா ஆதரவு சொல்றோம். அப்ப நான் 10ஆம் வகுப்பு மாணவிகள்னால கூட்டத்துல பல பேர் நல்லா பேசிருந்தாங்க. சி. சுப்பிரமணியம் இப்படி 2 தடவை வந்து சும்மா இருக்கும், ரொம்பலாம் ஒன்றும் கைட்டு. அவரெல்லாம் முடிஞ்சு பதக்கத்தோட எங்க அப்பாவோட வெளியே வந்து நிற்கிறோம். பஸ் ஸ்டாப்ல நிற்கிறோம். நாங்கள் ரொம்ப தள்ளி போகணும், பஸ் எங்களுக்கு கிடைக்கல. அப்ப சிஎஸ் ஐயா அவர்களுக்கு கார் வெளியில வருது. எங்களை பார்த்துட்டு கார் நிறுத்தினார். நிறுத்தி எனக்கு எங்க அப்பாவுக்கு லிஃப்ட் கொடுத்தார். வாழ்க்கையில் அது மட்டும் நான் காரில் ஏற்கனவே எங்க அப்பா வச்சிருந்தது ஒரு சைக்கிள், அதையும் அவர் ஓட்ட மாட்டார், எப்போ உருட்டிட்டு தான் போறார். கார்லியா நமக்காக எனக்கு ஒரு பரவசம். அதில் ஏறின உடனே அவர் சொன்னது அப்படியே ஞாபகத்தில் இருக்கு. எங்க அப்பாட்ட தான் பேசிட்டு இருந்தார். என்ன செய்றீங்க, எங்க வேலை செய்றீங்க? அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க மகள் நல்லா பேசுறாங்க. பேசக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தலைப்பிலே சிறப்பாக அவங்க பேசினாங்க. ஒருவேளை அவர்கள் ஒரு நல்ல பேச்சாளராக வரக்கூடும். சில வார்த்தைகள் எப்படி ஒரு முகூர்த்தம் வருங்க, நல்ல பேச்சாளராக வரக்கூடும் அப்படின்ட்டு ஒன்று சொன்னாங்க. சொல்லலாமான்னு தெரியல, வீட்டு
மக்களை குழப்பாமல் பேச்சினால் மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற வகையிலே பேச வேண்டும். அவர்கள் தான் பேச்சாளர். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே ஞாபகத்தில் இருக்கிறது. வாழ்க்கையில சில சம்பவங்கள் நம்முடைய நினைவு தடத்திலிருந்து அகலுவதே இல்லை. அதனால இன்றைக்கு இந்த மிகச்சிறப்பான விருதை நான் வாங்குகிற போது அன்னாரின் குடும்பத்தை அவர் சொன்ன ஒரு சொல் இதுவரை என் கூட வருகிறது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை நல்கியது ஒரு அழகான பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். எனவே பெருமக்களே, உங்களுடைய ஊர் பெருமை கொண்ட ஊர். பொள்ளாச்சி சந்தையில தான் நெல்ல வந்து விற்கணும்னு மருதகாசி பாட்டே எடுத்தாரு. அப்படிதானே? உங்க ஊர் சந்தையில தான் விற்கணுமா? பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு அளந்து போட்டு விற்றுப்பட செல்ல கண்ணு சேர்த்த படத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க 6 ஆக்குவாங்க செல்ல கண்ணு என்ற மருதகாசியருடைய பாடலிலே எங்கே விற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு சொல்கிறார்கள் என்றால் பொள்ளாச்சி சந்தையிலே வந்து விற்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஊர், வளம் கொண்ட ஊர். உங்களினுடைய நெஞ்சமும் அப்படிப்பட்ட வளமான நெஞ்சம். அப்படிப்பட்ட வளம் கொண்ட நெஞ்சங்களில் இருந்துதான் இலக்கியத்துக்கும் இசைக்குமான மரியாதைகள் கிடைக்கும் என்பதனால் இந்த சங்கத்தில் விருது வாங்குவதை நான் பெரும் பேராக கருதுகிறேன். திரும்பவும் எல்லாருக்கும் இப்பதான் ஒரு மாதிரி கைதட்ட பொசிஷனுக்கு வந்துட்டீங்க. வாழ்வின் நம்பிக்கை என்ற தலைப்பை சிற்பி ஐயா எனக்கு கொடுத்திருக்கின்றார். உண்மையில் இந்த தலைப்பு வந்த போது இருந்த என் மனநிலை வேறு. இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்கிற போது என்னுடைய மனநிலை வேறு. கடந்த 2 நாட்களாக இந்திய திருநாட்டிலே இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் கொதித்து போயிருப்பதை போலத்தான் நானும் கொதித்து போய் இந்த மேடைக்கு வருகிற வரையில் அந்த சில வீடியோ பதிவுகள், அந்த புகைப்படங்களுடைய நினைவை என் நெஞ்சத்திலிருந்து என்னால் அகற்ற முடியவில்லை. திருமணமாகி 6 நாளான ஒரு பெண் சுடப்பட்டு இறந்து போன கணவனுடைய சடலத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு காட்சி. இந்த புகைப்படத்தை நெஞ்சத்திலிருந்து நீக்க முடியவில்லை. இந்த வீடியோ படங்களை நீ பார்க்காதே என்று என் கணவர் எனக்கு முதலிலேயே வந்து அறிவுறுத்தினார். இந்த செய்தி வந்தவுடனே எனக்கு கொஞ்சம் வீடியோ இருக்கு, நீ பார்க்காத. ஒருத்தர் பார்க்காதவங்க தான் நமக்கு அது பார்க்கணும்னு தோணுது. பார்த்தேன். என்ன சொல்லுவது? என்னுடைய பிள்ளைக்கு 3 வயது தான் ஆகிறது, சுடாதே என்று ஒரு தாய் கெஞ்சுகிறார். எத்தனை நாள் இதை கொடுப்பது? இதற்கு ஒரு முடிவு இல்லையா? நம்முடைய ராணுவ வீரர்கள் நேரடி போருக்கும் தாக்குதலுக்கும் ஒருவேளை எந்த நேரமும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பொட்டிலிருந்து நட்டு கிளம்பி வருவது போல எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் கோழைத்தனத்தினால் செய்யப்படுகின்ற ஒரு தாக்குதல்களை அப்பாவி பொதுமக்களின் உயிரை காணிக்கையாகி எத்தனை நாள் பொறுத்துக் கொண்டிருப்பது என்கின்ற ஒரு கேள்வி நெஞ்சத்துக்குள்ளே வந்த போது எனக்கு தோன்றியது, இந்த வாழ்க்கையிலே என்ன நம்பிக்கை இருக்கிறது? வாழ்வே நம்பிக்கை என்று பேச வேண்டிய நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். இந்த வாழ்க்கையிலே நம்பிக்கை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? சுற்றுலாவுக்கு தானே போனார்கள். தப்பு செஞ்சாங்களா? தவறான செயல்களுக்கு போனார்களா? சுற்றுலாவுக்கு போனார்கள். அதுவும் ஏன் போனார்கள்? 1 வருஷமா எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நம்பிக்கையினால் போனார்கள். இப்படி ஏன் நடந்தது? வாழ்க்கையிலே பல கேள்விகளுக்கு நம்மிடம் பதில் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, நான் மட்டும் இன்னும் 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா நான் விக்டிம் ஆயிடுறேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் அங்கதான் போகணும்னு நினைச்சேன், என்னை கூட்டிட்டு போன கைடு தப்பா எங்கேயோ கூட்டிட்டு போனாரு, அவர் தப்பா கூட்டிட்டு போனதால நான் படைச்சது. எல்லாத்தையும் விடுங்க, இது மதத்தின் பெயரால் செய்யப்பட்ட பயங்கரவாதம்.
the battle between countries and nations. இது நம்முடைய வீட்ல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய மனசுக்குள்ளே இதே மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள் உண்டு. உண்டா இல்லையா? ஒரு நம்பிக்கை துரோகத்தை கூட என் வாழ்வில் நான் சந்தித்ததே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒண்ணு உங்க வயசு 5க்கு கம்மியா இருக்கணும், இல்ல உங்க வயசு 100க்கு மேல இருக்கணும். ஏன்னா அப்பதான் எல்லாம் மறந்து. இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற எல்லாரையும் நான் ஒவ்வொருத்தரா இதை தனித்தனியா கூப்பிட்டு கேட்டா 1000 கதையில ஒவ்வொருத்தர் மனசுலையும் கூடவே இருந்தாங்க. நான் தாங்க உதவி பண்ணேன், எல்லாத்தையும் கத்துக்கலாம். அப்படியே நான் சாவியை கூட அவங்க கொடுத்தேன். ஒரு நாள் எனக்கு எதிரிலேயே கடை போட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லாதவங்க திருப்பூர்ல யாருமே இருக்க மாட்டாங்க, பொள்ளாச்சியில யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வாழ்க்கையும் நடப்பது. அப்போ வாழ்வு என்பது அதனுடைய அஸ்திவாரத்திலேயே ஒரு நம்பிக்கையின்மையை கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு வருகிறதா இல்லையா? அதை தாண்டியும் இந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் எதிர்த்து அதான் நான் சொல்ல வந்தது. இவ்வளவு நம்பிக்கையின்மைகள் முதல்ல அவர் தெரிந்தது itself is uncertain. ஐயா அறிமுகப்படுத்துற போது சகோதரர் சொன்னார், நல்லதா இருந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஹார்ட் ட்ரபிளுக்காக மாத்திரை சாப்பிடலாம், நமக்கு தெரியும். ஏதோ ஒரு எச்சரிக்கை உள்ளது, ஒண்ணுமே கிடையாது. நான் பாட்டுக்கு மேடையில இதே மாதிரி கத்தி சகோதரர் ராஜாவை திட்டி எல்லா மேடையிலும் பேசிட்டு இருக்க வழக்கம் போல. திடீர்னு ஒரு நாள் உடல்நலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில? நான் அலுவலகத்துல பெரிய பதவியில் இருக்கேன். முந்தின நாள் மட்டும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் மட்டும் ஆபீஸ்க்கு போறேன்னா எங்க ஆபீஸே அப்படியே கலப்பலப்பலம் கொட்டிடும் நினைச்சிட்டு. ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, அது இது, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், லீவ் போடுறது பத்தி நான் நினைச்சு பார்க்க முடியாது. Why? Because I'm so important. நான் இல்லாம எங்க ஆபீஸ் நடக்குமாங்க, என்ன சொல்றீங்க? நான் தான் அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆபீஸ் பிரமாதமா நடக்குது. ஒரு பேர் சொல்லணுமா வேணாமா? அந்த அம்மா இல்லைன்னா நான் ஆபீஸே ஒத்துக்கிட்டு சொல்லுது. ஐயா நடக்குது. சரி ஆபீஸ்ல நடக்கல,
இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நமக்கு ரொம்ப ரொம்ப கவலை தருகிற பல விஷயங்கள் ஒரு விஷயம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒத்துமையே இல்லைங்கிற விஷயம். உண்டாங்க சமூகத்துல ஒத்துமை இல்லை, தெருவுல ஒத்துமை இல்லை, அரசியல் அதெல்லாம் சகஜமாப்பா. அரசியல் அப்படித்தான் இருக்கும், தெருவுல அப்படித்தான் இருக்கும். ஆனா குடும்பம் என்பது ஒற்றுமைக்கான ஒரு மையம் தான் நம்ம சொல்லி வளர்த்துருக்காங்க. அப்படித்தானே இல்லைன்னா இந்த நாட்டிலேயே ராமாயணம் இதிகாசத்துக்கு இவ்வளவு பெரிய பேர். எத்தனை பழைய கதை சார், எத்தனை பழைய கதை, எத்தனை முறை கேட்டு, எவ்வளவு உரைகள், எவ்வளவு புத்தகங்கள். இது அத்தனையும் கேட்ட பிறகு திரும்ப அந்த கதை ஏன் வாழ்கிறது என்றால் அதை சொல்லுகிற அந்த சகோதரத்துவத்தின் மீது நமக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு. ஆனா இதே நாட்டிலே தான் அண்ணன் தம்பி எப்படிலாம் அடிச்சுக்கிறாங்கன்னு நேரம் பார்க்கணும். சுஜாதா அவர்கள் ஒரு கதை எழுதினாங்க. அதை சில மேடைகள் சொல்லியிருக்கேன், ஆனால் அது தெரியாதவர்களுக்காக. அண்ணா தம்பி 2 பேர், அண்ணன் டெல்லியில் இருக்கார், தம்பி சென்னையில் இருக்கார். சரியா? அப்பா அப்பதான் இறந்துட்டார். அம்மாவை 2 பேரும் பங்கு போட்டுருக்காங்க. மொதல் 6 மாசம் அம்மா வந்து தம்பிகிட்ட இருக்கணும், அடுத்த 6 மாசம் அம்மாவை டெல்லிக்கு அனுப்பிச்சு அண்ணன்கிட்ட இருக்கணும். எனக்கு புரியுதா? இந்த மாதிரி ட்ரீட்டி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லை என்றால் பொள்ளாச்சியிலே வாழ்கிறவர்கள் மிக நல்லவர்கள். இது மாதிரி நிறைய ட்ரீட்டி இருக்கு. சுஜாதா அந்த கதையை எழுதுகிறார். சுஜாதா கதை எழுதுறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த கதை எழுதப்பட்டு 25-20 வருஷமா தான் இருக்கணும். நேற்று ஹிந்தி இல்லை, நான் அவர் காலமாயே கொஞ்ச நாள் ஆச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட கதை. இப்ப தம்பி வீட்டுல அம்மா இருக்காங்க, 6 மாசம் முடிய போகுது. தம்பியினுடைய மனைவி வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க கணவரே மாமியார் இங்கேயே இருக்கட்டுமே அது எழுதுவோம். என்னங்க இது? அப்படியே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அடுத்த வாரத்தோட 6 மாசம் முடிய போகுது. உங்க அண்ணனுக்கு இப்பவே போன் பண்ணி அவர் வந்து கூட்டிட்டு போறாரா இல்ல நீங்களே இங்கிருந்து ஏற்றி விட்டீங்களான்னு கேட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாருமே அவங்க நச்சரிப்பு பொறுக்க முடியாம தம்பி வந்து அண்ணனுக்கு SMS அனுப்புறாரு. 6 months முடிய போகுது, நானே இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டா நல்ல துணையை பிடிச்சு இல்ல நீ வந்து கூட்டிட்டு போறியா? இவன் அந்த மெசேஜ் அனுப்பிச்சு அடுத்த செகண்ட் டக்குன்னு அண்ணன் மெசேஜ் என்ன வேணுமோ அனுப்புறாங்கன்றீங்க. எனக்கு டெப்டேஷன்ல பிரான்ஸுக்கு அனுப்புறாங்க எங்க ஆபீஸ்ல. நான் மட்டும் போக முடியாது, அதனால உங்க அண்ணியை கூட்டிட்டு போறேன். இன்னொரு 6 மாசம் நீ வச்சுக்க, திரும்பி வந்தப்பறம் மொத்தமா 1 வருஷமா நான் வச்சுக்கிறேன்னு அண்ணன் பதில். இந்த பதிலை கேட்ட உடனே தம்பி மனைவி என்ன சொல்லுவார் என்று நினைக்கிறீர்கள்? ஐயோ பாவம், டெப்டேஷனுக்கு அவங்க நல்லபடி போயிட்டு வரட்டும் அப்படி சொல்லுவாங்க. இதே வேலையை முடிச்சு உங்க அண்ணனுக்கும் உங்க அண்ணிக்கும் நான் இழிச்சவை வச்சேன்னா 6 மாசம் தான் 6 மாசம், ஒரு நாள் கூடுதலா வச்சுக்க மாட்டேன். எப்படி சொல்லுவீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. 6 மாசம் மேல இந்த அம்மாவை என்னால வச்சுக்க முடியாது. அந்த அம்மா சொல்லுது, டேய் ஒருத்தனா வச்சுக்கங்கடா, அங்கேயுமா என்னை கொண்டாடாதீங்கடா, முடியலடா எனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனா தன் முயற்சி சற்றும் மனக்கடலாக அண்ணனும் தம்பியும் மாற்றி மாற்றி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. தம்பி என்ன பண்றான், அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ரெண்ட், அதாவது அப்பாவுடைய நண்பர், அப்பா இருக்கிறதுனால அந்த நண்பர் இருக்காரு, அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். எதுக்கு? எப்படியாவது எங்க அண்ணன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க சார், நியாயம் ஒரு மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? 6 மாசம்னா 6 மாசம் தானே, இவன் அங்க டெப்டேஷன் போறான் இங்க டெப்டேஷன் போறான், போய் எங்க அண்ணன்கிட்ட கண்டிச்சு பேசி அண்ணா கூட்டிட்டு போகணும்னு சொல்றதுக்காக தன்னுடைய அப்பாவுடைய நண்பரை தம்பி வீட்டுக்கு வரவழைக்கிறான். அவர் வந்தப்புறம் பாருப்பா, இனிமே இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்காது, உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை ஓடிட்டே இருக்கு, ஒவ்வொரு 6 மாசமும் என் உயிரை எடுத்துருந்தீங்க, இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. எப்படி சார் இல்லாம போகும்? ஏன்னா உங்க அப்பாவுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய
அண்ணன் மெசேஜ், தம்பி நான் செஞ்சுட்டு போறேன். ரெப்டேஷன் முக்கியமா அம்மா முக்கியம், அம்மா தான் முக்கியம் என்ற முடிவுக்கு நான் அண்ணியும் வந்துவிட்டோம். நாங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு வருகிற நேரத்தில் நாங்கள் ஏர்போர்ட்டில் இருப்போம். அம்மாவை நாங்களே ஏன்னா தம்பிகிட்ட சொன்ன அவர் அண்ணன் சொல்லாம இருந்திருப்பாரா அப்படின்னு அண்ணன் கேட்டு மெசேஜ் வந்துருச்சு. தம்பி மெசேஜ் எடுத்துக்குள்ள அண்ணாச்சு நான் சேர்ந்து சுஜாதா இந்த இடத்தில் கதையை முடித்து விட்டார். அந்த அம்மா இங்க செஞ்சாங்க, அண்ணன் போனாங்களா தம்பிகிட்ட போனாங்களா தனியாக நமக்கு தெரியாது. 3 கோடி ரூபாய் எப்போ வந்து அதுவும் நமக்கு தெரியாது. கதை முடிஞ்சிட்டு டிக் என்ற சத்தத்தோடு எஸ்எம்எஸ் வந்தது. அதோட முடிச்சுட்டாரு சுஜாதா கதை. கதை இங்கே முடிந்து விட்டது. ஆனால் இதற்கு பிறகுதான் நம் கவனம் அந்த விஷயத்துக்கு போகிறது. இப்படிதானே இருக்கு. அண்ணனுக்கும் தம்பிக்குமான சண்டைகள், அக்காவுக்கும் தங்கைகளுக்குமான சண்டைகள், சொத்து விஷயமா வேற ஏதோ ஒரு விஷயமா. எங்க அக்காவே என்ன மதிக்கலன்னு ஒரு அம்மா என்ன சொல்லுச்சு. எங்க சொந்த அக்காங்க என்ன மதிக்கலைங்க. என்னங்க மதிக்கல? அவ பொண்ணுக்கு கல்யாணம் அவ வீட்டுக்கு போய் வடச்சட்டையே இருந்து 100 பேருக்கு நான் எல்லாருக்கும் வடையை சுட்டு போட்டு இவ்வளவு பண்ணேன். எனக்கு 300 ரூபாய்க்கு எங்க அக்கா ஒரு சேலை எடுத்து கொடுத்துருக்கா. அதுல இருந்து எனக்கு அவன் மேலே வெறுப்பு பேசவே மாட்டேன். அப்படியா 300 ரூபாய்க்கு சேலை நினைச்சு கூட போக முடியாதுப்பா. சேலை வாங்குறதுக்கு தெரியும் இல்லைங்க. வருத்தம் மனசுல. எப்பங்க கல்யாணம் நடந்தது உங்க அக்கா பொண்ணுக்கு? போன வாரமா? இல்லைங்க. போன வருஷமா? இல்லைங்க. எப்பங்க நடந்தது? அதாச்சு 23 வருஷம். 23 வருஷமா 300 ரூபாய் சேலையே ஒரு அம்மா நினைச்சிட்டு யார்கிட்ட? சொந்த அக்கா தானே. இதெல்லாம் நிறைய சொல்லும் போது உங்க மனசுல சில பேருக்கு அவர்களோட சொந்த வாழ்க்கை நல்லா வரும், சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய வாழ்க்கை. எவ்வளவு தூரம் இந்த உறவுகள் பிளிப்ஸியா இருக்குல்ல, பிளிப்ஸியா இருக்கு. தொட்டால் சுருங்கி விழுகின்ற அந்த அரிச்ச பூ போல உறவுகள் ஏன் இப்படி ஆயிடுச்சு? பெரும் நம்பிக்கையின்மை. இந்த நம்பிக்கையின்மைக்கு நடுவிலே, இந்த பாறைகளுக்கு நடுவிலே ஒரு மலரை நான் பார்த்தேன். அந்த மலரை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நடக்கும் சுஜாதா அவர்கள் 20 வருஷம் முன்னாடி வந்த கதை. இப்ப நான் சொல்லி இன்னைக்கு நடக்குது. முத்துக்குமார் சாரும் நானும் அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து. சாப்பிட்றதுக்காக நாகர்கோவில் ஏர்போர்ட் ரோட்டுக்கு போயிருக்கோம். நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு இருந்த போது பக்கத்துல 3 பெண் ஒரு ஆண், எல்லாருமே நடுத்தர வயதை தாண்டி 50-60 வயசு இருக்கக்கூடியவங்க. 3 பெண்ணு ஒரு ஆண். அவங்க வந்து சொன்னாங்க உங்க பேச்சு ரொம்ப பிடிக்கும், உங்களோட படம் எடுத்துக்கலாம். இது பொதுவாக அந்த சாப்பிட்றப்ப படம் எடுக்கணும் கஷ்டம் இல்லை. சாப்பிட்றப்ப படம் எடுத்தா ஏற்கனவே நம்ம படங்கள் பிரமாதமா இருக்கும். சாப்பிட்றப்ப எடுத்தா எப்படி இருக்கு யோசிச்சுருவாங்க. ஆனால் சில அன்பா கேட்குறாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எடுத்துக்கலான்னுட்டு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தானே, ஏன் கேட்டு வரீங்க. அந்த 4 பேர்ல 3 சிஸ்டர்ஸும் ஒரு பிரதர், அவங்க 3 சகோதரிகள் ஒரு சகோதரர். இந்த காம்பினேஷன்ல யாராவது சாப்பிட வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது. எப்படி வீட்டுக்காரர் இருப்பாரு, 4 பிள்ளைங்க அழகு தெரியும், மகன் மருமகள், இப்படிதான் குடும்பமா வருவாங்க. தவிர சகோதரிகளும் சகோதரரும் மாத்திரம் ஒரு இடத்துக்கு வந்து நான் பார்த்தது. எங்க வீட்டுல யாரும் வராம நீங்க வந்திருக்கீங்க. வீட்டுல இருக்கிற யாரையுமே சேர்த்துக்காம நாங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர் மாத்திரம் பேசி கொஞ்ச நேரம் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. இங்க வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த சகோதர சுவையை உங்களை எத்தனை பேர் இழந்து விட்டீர்கள் நண்பர்கள்? நம்ம கையை பிடிச்சிட்டு வளர்ந்த அண்ணாவோ அக்காவோ தங்கையோ தம்பியோ அந்த உறவு எவ்வளவு புனிதமானதுன்னு அது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. வீட்டுல வசதி ரொம்ப இல்லை. சில சமயம் தலை ஒரு தலைநகரமா அப்பா எடுத்துட்டு போயிடுவாரு. அம்மாவினுடைய புடவையை விரித்து சகோதரிக்கு பக்கத்துல படுத்துட்டு இரவெல்லாம் கிசு 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 கிசுன்னு பேசி சிரித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அம்மா உடனே கத்தப்படுவாங்க, என்னடி சிரிப்பு நடுராத்திரில பேய் மாதிரி அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சும்மா 5 நிமிஷத்துக்கு பிறகு
இருப்பாங்க. இப்பவே சொல்ல வேணாம், கொஞ்சம் எல்லாம் விவாதத்துக்கு கூட சொல்லலாம். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு இன்னும் நிச்சயமாகல, ஒரு கண்ணை போல இன்னொரு கண்ணு இருக்காது அப்படின்னு சொன்னதுக்காக அண்ணன்ட்ட கூட சொல்லாம அப்புறமா சொல்லலாம்னு தள்ளி போட்ட சில பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்போ இவ்வளவு நம்பிக்கை இன்னைக்கு மத்தியில் இதோ சட்டத்தை ஒரு குடும்பம், நீங்க வீட்டுக்காரரு, பிள்ளைங்க, மகனு, மருமகள் எல்லாரும் கூட்டிட்டு வந்துக்கலாம், ஜாலியா இருந்தானே, ஜாலியா தான் இருக்கும். ஆனா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் அதுல இருக்காது. ஏன் உங்களுக்கு மிடில் ஏஜ் வந்த பிறகு உங்க அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ தம்பியோ விட்டுறாதீங்கன்னு நான் என்ன கேட்கிறேன். உங்கள் இறந்த காலத்தோடு உங்களுக்கு இருக்கிற ஒரே தொடர்பு அது மாத்திரம். அப்பா அம்மா விடைபெற்று போய்விடுவார்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு. வேற வழி இல்லை, அதுதான் இயற்கையுடைய நியதி. நீங்க சின்ன பிள்ளைல எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது? ஓடி போய் சிவாஜி சார் படத்துக்காக கியூல நின்று டிக்கெட் கிடைக்கிற அழுது ஞாபகம் இருக்கா அப்படின்னு உங்க பிள்ளைங்க சொன்னா வேற வேலை இல்லை. ஆனா இதை உங்க சகோதரிட்டையோ சகோதரனையோ சொன்னா அவங்க ஆமால எப்படி அழுதுல எனக்கு டிக்கெட் கிடைக்கல. இறந்த காலத்துல எவ்வளவு இனிமையானது. அதுக்காக திரும்பி இங்க போக முடியாது. நாம வசித்த சின்ன சின்ன வீடுகளுக்கு இங்க பயணம் செய்ய முடியாது. ஆனா சகோதரன் சகோதரி இருக்கிறவரை விட்டுறாதீங்க, கையை பிடிச்சிங்க, கெட்டிமா பிடிச்சிங்க. சில பேர் நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி இருப்பாங்க, அது பிடிச்சிக்கணும். என்ன இரிட்டேட் பண்ணாலும் அந்த உறவுடைய தனித்துவத்துக்கு நிகர் என்பது எதுவும் கிடையாது. அப்போ இவ்வளவு நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கின்றதால் சில சமயத்தில் தூங்கத்தானே செய்யும். அப்போ இந்த வாழ்க்கை என்பது நம்பிக்கையா? நம்பிக்கை இல்லை. அதுவும் இருந்து இது ஒரு திரை நம்ம பேசிட்டு போயிடுச்சு. சில பேர் நடுவரட்டு செய்ய மாட்டாரு, சில பட்டுமன்றங்கள் இதுவும் சரி அதுவும் சரி தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ரெண்டுமே இருக்கு. நம்ம பேசிட்டு போயிடுச்சுன்னா வாழ்க்கை என்பது நம்பிக்கையா? நம்பிக்கை இல்லை. எது இந்த வாழ்க்கை? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சகிக்கவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருது? They don't deserve it ன்னு நாம நினைக்கிறோம். They don't deserve it. நீங்க தாங்கிக் கொள்ளவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருகிறது? வருது. ஜெயமோகன் அதை பத்தி ஒரு சம்பவத்தை சொல்றார், எழுத்தாளர் ஜெயமோகன். ஜெயமோகனுடைய குரு நித்திய சைத்தன்ய என்கின்ற ஒரு துறவி தன்னுடைய குருவிடம் ஜெயமோகன் சார் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சோலாஸ் பீரியட்ல இங்க நடனம்லாம் எப்படி இருக்குதுன்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நான் சொல்றது புரியுதா? குருவும் ஒரு சீடரும் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த குரு கலைகளில் பேரார்வம் கொண்டவர். அதனால தன்னுடைய மாணவர்கள் அவர் கேட்கிறார், சோழர்கள் ஆட்சி செய்த காலத்துல நம்ம சிற்பங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், கோயில் கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். டான்ஸ் டிராமா எப்படி இருந்துச்சு சோழாஸ் பீரியட்ல அப்படின்னு குரு கேட்கிறார். இந்த மாணவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாசல் ஆட்டோ வந்து நிற்குது. ஆட்டோல இருந்து ஒரு அம்மா இறங்குது. அந்த அம்மா பார்த்த உடனே இந்த எழுத்தாளருக்கு பகீருது. இந்த துயரம் என்பது மொத்த உருப்பொண்டு ஒரு மனுஷன் வடிவத்தில் இருந்தா எப்படி இருப்பாங்க அம்மா அப்படி இருக்காங்க. துயரமே ஒரு வடிவாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அம்மா அப்படி இருக்கு. கூட ஒருத்தர் அநேகமா தம்பியோ அண்ணனோ அவங்க கைத்தாங்கல பிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த அம்மா நடக்க முடியல, நிற்க முடியல. அந்த அம்மாவுக்கு அப்படியே கைத்தாங்கல கூட்டிட்டு வர்றாங்க. குரு வந்து குருவை பார்க்க வந்துட்டாங்க. இவர் பேச்சு அப்படியே நிறுத்திட்டு அங்க போறாரு. அந்த அம்மா வருது, அப்படியே கைத்தாங்கல வருது. இவரை பார்த்த உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையா தலையில விழுந்து கதறி 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 அந்த அம்மா அழுது. பேச முடியல, அழுகை. அப்படி ஒரு அழுகையை மனித வாழ்க்கையில ஒரு சந்திச்சிருக்கவே முடியாத அழுகு, கதறி அழுது. கூட வந்திருக்கிற தம்பி சொல்றாங்க, இவங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள கணவர் இருந்துட்டார் ஒரு விபத்துல. அப்ப அந்த அம்மா கர்ப்பமா இருந்தது. ஒரே ஒரு பையன். அந்த உயிரே அந்த பையன் தான். உயிரே பையன் தான். பையனுக்காகவே வாழ்ந்தாங்க. பையனுக்கு இப்பதான் 1 மாசம் முன்னாடி 22 வயசாச்சு, காலேஜுக்கு போறான். அவன் ரொம்ப நச்சரிச்சான்னு அந்த அம்மா காசெல்லாம் போட்டு ஒரு பைக் வாங்கி கொடுத்தது. பைக் வாங்கி கொடுத்த ஒரே வாரத்துல ஒரு சாலை விபத்துல மகன் இறந்துட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு? ஏதாவது இருக்க வாழ்க்கையில உங்களை பார்க்க கூட்டிட்டு வந்தோன்னு தம்பி சொல்றான். அந்த அம்மா அழுகுது அழுகுது அழுகுது, அப்படி அழுகுது. அழுகையிலேயே தன்னுடைய துயரை கடந்து விடுவது போல அந்த
மனுஷனாயா? ஒரு அம்மா இப்படி வந்து அழுதுட்டு போயிருக்கு, நீ விட்டு இடத்துல இந்த டிஸ்கஷனை நீ தொடர்ந்து நீ மனுஷனான்னு கேட்டு கபோச்சிட்டு கிளம்பிட்ட. இந்த குருவே எனக்கு வேணாம், கிளம்பிட்ட. பஸ் ஸ்டாப் மட்டும் போறா, அவங்களோட கடைசி பஸ் போயிருச்சு. வேற வழி இல்லைன்னா திரும்பி வந்து காலையில முதல் பஸ் பிடிக்கணும். திரும்பி வந்துட்டாருன்னா குருவோட பேசல, ஏன்னா போவோம். குரு வந்து அதே புன்னகை மாறாத முகத்தோட என்ன திரும்பி வந்து பஸ் இல்லையா இடையில பதில் சொல்லல. குரு சொல்ல என்ன போவோமா? போவோம். என்ன கேட்குறீங்க நீங்க? நான் அப்படி வந்து அழுதுட்டு போகுது. உன்னுடைய துயரத்தாலையும் உன்னுடைய கர்ம விதையை நீ கடக்க முடியல. என்னவோ பெரிய போதி சுத்துற மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த அம்மா போன அவங்க கண்ணு ஒரு துளி தண்ணீர் வரலையே. நீங்க என்ன குரு நீங்க? அந்த அம்மாவுடைய வேதனையை பார்த்து உங்க கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு கண்ணீர் வரலன்னா நீங்க எப்படி குருவா இருக்க தகுதி உள்ளவர் அப்படின்னு எழுத்தோட பொங்கி எழுதுற. குரு அவரை பார்த்து கேட்கிறார், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு சன்னியாசி. துறவினா உண்மையான துறவி. துறவி மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த துறவி கிடையாது, உண்மையான துறவி. இன்னைக்கு அவங்க கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரதை பார்த்து நானும் அழறேன். நாளைக்கு எவ்வளவு வந்து சிரிச்சுட்டே வருவான், அவரை பார்த்து நான் சிரிக்கணுமா? அப்போ துறவின்றது யார் தெரியுமா? ஒரு கண்ணாடி திரைக்கு இந்த பக்கத்தில் இருந்து வாழ்க்கையை பார்ப்பது போல மனிதர்களை பார்ப்பதுதான் ஒரு துறவியினுடைய பணி என்று இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு நிறைய சக்தி வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்றவனுடைய துயரத்தை பார்த்து ஒரு சொட்டு தண்ணீர் வடிக்காத மனுஷனாவே இருக்க முடியாது. ஆனா உண்மையான துறவிகள் அந்த துயரத்தையும் கடந்து போனவர்கள் மாத்திரமே உண்மையான துறவிகளாக இருக்க முடியும். இப்ப நான் இந்த சம்பவத்தை நான் படிச்சேன். இதை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு நான் யோசிச்சு பார்க்கிறேன், நம்ம யாராலாவது அதில் இருக்க முடியுமா என்று நான் யோசிச்சுருக்கேன். ஒரு துயரத்தை கடந்து நின்று அதை பார்க்கிற பார்வை நமக்கு வருமா? ஐயா பேசிட்டு துறையை பேசிட்டு சொல்ற மிகப்பெரிய துயரங்களுக்கு ஆளானவர்களுக்கு எந்த காரணத்தினாலும் இயற்கை மிக நீண்ட ஆயுளை கொடுத்து விடுகிறது என்று சொன்னார். வாழ்க்கை ரொம்ப கனமான ஒரு செய்தி, ரொம்ப கனமான ஒரு செய்தி. ஆனா மிக கொடிய தனிமையில் உழலுகிறவர்கள் மிக நீண்ட ஆண்டு வாழ்கிறார். நல்லா இருந்துட்டு ஒரு குடும்பத்துல மிக இளைய வயதிலே மரணங்கள் நிகழ்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை என்பது நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை. ஜென் புத்திசம் கதை ஒன்று போல நமக்கு விடை தெரியாதப்போ வேற யாராவது கேட்கணும். நமக்கு விடை தெரியும், வேற யாராவது கேட்கணும். ஒரு ஜென் குரு, அவர் பேரு இக்யூ. அவர் பேர் இக்யூ. அவர் ஜாலியாக தமாஷ் பண்ணிட்டே இருக்கார். தமாஷ் பண்ணிட்டே இருக்கிற குருவின் பெயர் என்ன? இக்யூ. இக்யூட்ட ஒரு பெரும் வணிகர் போனார். அவர் வீட்டில் அப்பதான் ஒரு பிள்ளை பிறந்து, ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு பிள்ளை பிறந்து. இக்யூட்ட போய் கேட்டு, எங்க வீட்டில் இப்பதான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நீங்க ஒரு வாழ்க்கை மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இக்யூ எழுதி அப்புறம் எழுதி கொடுத்தார். ரொம்ப பத்திரமா அதை வந்து வீட்டில் சாமி வச்சு எல்லாம் வணங்கிட்டு அதை படிச்சது நல்ல பாட்டு வாசகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சு பாரு. இக்யூ என்ன எழுதிருந்தா தெரியுமா? தாத்தா இறந்தால், மகன் இறந்தான், பேரன் இறப்பான் அப்படின்னு எழுதி. உடனே இந்த ஆளுக்கு எவ்வளவு கோபம் இருக்க மட்டும் இருக்காங்க. நீங்க ஒரு இடத்துல நம்ம நல்ல சொல்ல வேண்டும், அவச்சொற்களை சொல்லலாமா? நல்ல மங்கள சொற்களை தானே சொல்லணும். அதையோ போய் சண்டை நான் அவ்வளவு நேரமா பேசிட்டேன் அப்படின்னு வடிவேலு இவர் சண்டைக்கு போறாரு. இக்யூட்ட நான் உன்னை வாழ்த்து சொன்னா நீ என்னையா இந்த மாதிரி ஒரு அவச்சொல்லுக்கு எழுதி கொடுத்துருக்க. நான் அவச்சொல்லு எழுதிருக்கேன், நான் வாழ்த்து தானே எழுதிருக்கேன். இக்யூ என்னையா வாழ்த்து எழுதிருக்கேன்? தாத்தா இருந்தாலும் மகன் இருந்தாலும் பேரன் இந்த மாதிரி எழுதி வாழ்த்தா? இக்யூ சிரித்து கொண்டே சொன்னார், இது இந்த ஆர்டர்ல நடக்கணும்னு நான் சொல்லுவதே ஒரு வாழ்த்து தான் என்று. வாழ்க்கையில் கடும் துயரங்கள் வருகிற போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த துயரங்களிலிருந்து நம்மை கொஞ்சம் தனிமைப்படுத்திக் கொண்டு அந்த துயரத்தை பார்க்க முடியுமா என்கின்ற ஒரு மனநிலையை நமக்குள் வளர்த்து கொண்டால் பெரும் கடும்
அதுக்கு இது கொஞ்சம் டீப்பான விஷயம். ஏன்னா இவ்வளவு நாள் ஜாலியாக பேசி நம்ம முடிக்கிற போது நீங்கள் எடுத்து சென்று போவதற்கான ஒரு சிந்தனை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே 2 மனநிலைகள் தான். கரெக்டா? ஒன்று இன்பம் அல்லது துன்பம். பெரும்பாலும் துன்பத்தில் தான் உண்டாயிருங்க. எங்க அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒருத்தர் என்னோட ரொம்ப வயதில் மூத்தவர். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. அவரை சமீபத்தில் நான் சந்தித்தேன். அவரெல்லாம் பணியில் இருந்தபோது எப்படி இருப்பார் தெரியுமா? அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பார். அவரை யாராவது ஒரு கேள்வி கேட்க முடியாது. நீங்க அந்த மாதிரி நிறைய பேர் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஒரு அப்படியே பொம்மன். நாங்களாம் அப்படியே ரொம்ப ஜூனியர். நல்லா அவரை பார்த்தாலும் நாங்கள் அப்படியே 4 ஸ்டெப்ஸ் பேக் பின்னாடி போயிடுவோம். அவர் எதுவுமே நாங்கள் நிற்க மாட்டோம். அவருடைய கேபின் வாசல்லே தவம் கிடைக்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கும், ஆனால் வாசல்லே தவம் கிடைக்கணும். அவர் காலை அழைக்கா கண்ணால் நம்மளை பார்த்து அப்படின்னாக்கா நம்ம போச்சு, அப்பாயின்மெண்ட் போச்சு, அடுத்த நாள் தான் வரணும். அப்படி இருக்காது. ரிட்டையர் ஆன பிறகு அவரை கன்சல்டன்ட் அது இது 2-3 வருஷம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐயா எதுக்கு ஃபேனல் நடக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அலுவலகத்தில் எதுக்கு இந்த ஃபேனல் மாலையை போட்டு உன்னை போல உண்டா நீதா இந்திரன் நீதா சந்திரன் வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க. எதுக்கு? திரும்ப நீ வந்துடக்கூடாது. இது புரியாம சில பேர் ஃபேனலில் சொல்றது சீரியஸாக எடுத்து அடுத்த நாள் ஆஃபீஸ் பண்ணிக்காதீங்க. அவமானம். இவருக்கு ரிட்டையர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்கள்லாம் வேற வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி சீரியலை முடிக்கிட்டாங்க. இவருக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை சேர்த்து. அவர் என்கிட்ட கேட்டார், இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே அர்த்தம் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? உடல் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் செய்யறது ஒன்றுமே இல்லை. நான் எப்படி வாழ முடியும்? சொன்னீங்க, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்க காசு சோத்துக்கே வழி இல்லாமல் எவ்வளோ பேர் தெருவில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் கார் வச்சிருக்கீங்க, ஒய்ஃப் நல்ல ஹெல்த்தில் இருக்காங்க, உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கு, பெரும் பணியில் இருந்து ஃபுல்லாக ரிட்டையர் ஆகி நல்லபடி ரிட்டையர் ஆகிறது உங்களுக்கு பெரிய போனஸுங்க. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தின நாள் தான் பெரிய ஜாப் ஷீட் வருது. நீங்கள் நல்லபடி ரிட்டையர் ஆகிறீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அது. காசுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல காசு வச்சுருக்கீங்க, நினைச்சா பயணம் செய்யுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சார். நான் சொன்னேன் அடுத்த 1/2 மணி நேரம் பேசுவேன். இப்போ நான் இங்கே பேசுறதோட அதிக நேரம் பேசுவேன். என்னை சுற்றி இருக்கிற ஒரு வயசு என் தம்பி இருக்காம அவனோட மோசமான இது மட்டும் நான் பார்த்தது. எத்தனை பேர் ஆஃபீஸில் நான் வளர்த்துருக்கேன். யாருக்குமே நன்றி. இந்த உலகமே நன்றி ஏற்றவர்களோ எல்லாத்தையும் விட என் வீட்டுக்காரங்க என்னை மதிக்கிறார். நான் ஏதாவது ஒரு செய்ய சொன்னா நான் ஒரு நாள் கேட்டேன், எனக்கு பெரிய விஷயம் என்ன கேட்டேன், நீ ஒரு மீன் குழம்பு பண்ண, மீனே வாங்கலன்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் மீன் வாங்கிட்டு மீன் குழம்பு வைக்க, புளியே இல்லை, நீ குழம்பு வைக்க முடியாது. வீட்டுக்காரங்க கூட என்னை மதிக்கிறது இல்லைங்க. ஒரு பயம் மதிக்கிறது இல்லை. டிவி கற்று பாருங்க, எல்லாரும் காடு கற்றுக்குவாங்க. ஒரு வேளை என்ன சொன்னாலும் என்ன மகிழ்ச்சி. டிவி கற்று பாருங்க, காடு யாராவது கத்திக்கிட்டு இருக்காங்க. ரேடியோ பாருங்க, சரசரசரன்னு யாராவது பேசுறாங்க. ஒரு படம் சரியில்லை, ஒரு அரசியல்வாதி சரியில்லை, ஐபிஎல் ஒன்று விளையாடுறாங்க. இதெல்லாம் கிரிக்கெட் ஆடுங்க, இதெல்லாம் உருட்டுவாங்க, இதெல்லாம் விளையாடுவாங்க. அந்த காலத்தில் லாஸ்ட் விளையாடுறா நாங்கள் பார்த்தோம். 45 நிமிஷம் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவர் இந்த உலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாத ஜீவராசியே கிடையாது. அத்தனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணார். இப்போ இவர் என்ன மனநிலையில் இருக்காரு? துன்பம். ஏன்னா அவர் சுற்றி இருக்கிற எல்லாமே அவருக்கு துன்பம். மிகச்சில பேர் இன்பத்தில் இருப்பாங்க. என்ன அன்னைக்கு தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு தூரம் கிடைச்சிருக்கோம். அவன் விரும்பின போட்டு சரின்னு சொல்லியிருப்பா. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்க. அவன் விரும்பின போட்டு சரின்னு சொல்லியிருப்பா. வீட்டுக்காரங்க மரியாதை நடந்துட்டு வருவாங்க. அவங்க பிள்ளைங்க அவங்களை மதிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது நடந்தா மகிழ்ச்சி. இந்த 2 மனநிலையில தான் நம்ம இருக்கோம் எப்போ. ஆனால் உண்மையில் துன்பங்களை கடப்பதற்கான
இது பதில் பாரதி வாழ்க்கையில் நடந்தது. நம்ம உள்ள எவ்வளவு சுமந்துட்டு இருக்கோம்ல. சரி, எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி. நான் யார்? நான் என்பது யார்? நான் பாரதி. நான் ஒரு பெண்ணு. நான் 2 குழந்தைகளுக்கு தாய். நான் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறேன். நான் ஒரு பேச்சாளர். இன்றைக்கு பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்திலிருந்து நான் விருது வாங்கினேன். இதெல்லாம் நான் தானே. இது எல்லாமே நான் தான். ஆனா இது மட்டும்தான் நான். இது மட்டும்தான் நான். இதை தாண்டி எனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? அப்போ நாம் என்பதே என்னன்னா, நான் முன்னாடி சொல்றேன், இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஆனா பொள்ளாச்சி இருந்தாலும் நம்பி இதை பேசுறேன். எங்க ஊர்ல இதெல்லாம் நான் பேச முடியாது. நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு ஒரு ஜோக் கூட சொல்லலாம். தலைமை எப்படி கொடுத்துட்டு நான் ஜோக் சொல்ல முடியாது. அந்த கேள்விக்கு வரது இல்லை. நாம் என்பதே ஒன்று நம்முடைய கடந்த கால ஞாபகங்கள் அல்லது வருங்காலத்தை பற்றி நமக்கு இருக்கிற கனவுகள். இது 2 இல்லாம நான் என்பதே கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தனியாவே இருக்க முடியாது சார். இன்னைக்கு இருக்கிற அந்த செல்போன் யுகத்துல 1 நிமிஷம் தனியா இருக்க முடியாது. அப்பாடா உட்காந்து அப்பதான் 5 மெசேஜ் வருது. உடனே ஒரு அம்மா ஃபோன் பண்ணு. ஃபோனை எடுக்கமா பழிச்சுட்டு பேசணுமா? முடியுமா? முடியுமா? நீங்களே யாருக்கா கால் பண்றீங்க சார், அர்ஜென்ட்டா ஃபோன் பண்றீங்க. என்ன வருது? என்ன வருது? கேஒய்சி புதுப்பித்தல் மற்றும் உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று அழைத்தல். இதெல்லாம் சைபர் ஒரு ஆள் சொல்லி முடிச்சு அதை அடிச்சு அந்த அம்மா அலோன்னு நீங்களே கட் பண்ணிடுவீங்க. நிம்மதியாக ஒரு ஃபோன் பண்ண முடியல, ஒரு இடத்துல உட்கார முடியல. நமக்கு அப்படியே உட்கார்ந்தாலும் உடனே வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, ஏமா ஒரு டீ போடக்கூடாது. இப்பதான் போட்டேன். இன்னும் அந்த மாதத்தையே கழுது. இது நீ சாப்பிட 7வது டீ சொல்ல முடியுதா? வரேன் அப்படின்னு எந்திரிச்சு போகிறது. அதே மாதிரி தான் கணவர். அவர் வராரு, ஏமா சாப்பிட என்ன இருக்கு? ஏமா சாப்பிட என்ன இருக்கு? ஏமா சாப்பிட என்ன? ஏன் கத்துனீங்க? அவர் கத்தல இந்த டிவியை பார்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் தனித்து இருந்தால் நம்முடைய சிந்தனை எதை நோக்கி செல்லுகிறது என்று பார்ப்போம். ஒன்று, நேற்றைய காயங்களின் மீது நம்முடைய கைப்பட்டு நம்மை நாமே வருத்திக் கொள்ளுகின்றோம். அல்லது நாளைக்கு வரப்போகின்ற எதையோ நினைத்து அச்சப்படுகின்றோம். So either we are thinking about the past or we are thinking about the turbulence in the future. நாளைக்கு இருக்கிற ஏதோ ஒரு தத்தளிப்பு. எங்க அம்மா இது பிடிக்கவே இல்லையே, இங்க வேற சாப்பாடு பண்ணிருக்காங்களா இல்லையா தெரியலையே, நான் வீட்டுக்கு போய் சோறு இனிமே செஞ்சு பொங்கி இந்த எண்ணம் வராதுன்னு யாரு சொல்லுங்க? இருக்குல்ல, கட்டாயமா இருக்கு. நம்முடைய மனம் என்பது இந்த நொடியில் நிற்க முடியும் என்றால் அதை விட பெரிய விடுதலை கிடையாது என்பதை தான் நம்ம விவாதிக்கிறோம். இந்த நொடிக்காகவே நாம் வாழ்ந்த ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம்ல. நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம். என்ன சாரி கேட்டது? இந்த மெஜெண்டா கலர் சரியா 3 தடவை கட்டியது. அது வேற சில பேருக்கு நல்ல ஞாபகம் வச்சுட்டு கேட்குது. மேடம், ஒரு அம்மா ஒரு இடத்துல பேசினேங்க. பேசிட்டு இறங்கின உடனே 10 பேர் நம்ம சூழ்நிலை நம்ம ஒரு கெத்தா இருக்குமா இல்லை நியாயமா சொல்லுங்க. இருக்குமா இருக்காங்க? என்னங்க இவ்வளோ கம்மியாக கிடையாதுங்க. கால் எடுத்து கத்துறாங்க. யாரும் 2 பேர் இறங்கினோட மேடம் நல்லா பேசுறீங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு அம்மா நின்றுட்டு எனக்கு நல்லா பேசுறேன். நிஜமாக எனக்கு நல்ல பேச்சு. எனக்கு நம்ம மனசு தெரியும். நல்ல பேச்சு பேசிட்டு இறங்கின உடனே மேடம் உங்க பேச்சு கேட்டு என் வாழ்க்கையே புத்துணர்ச்சி கேட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தனியாக கூட்டிட்டு போய் பாராட்ட போறது முதல்ல நம்பிடாதீங்க. இனிமே தனியாக கூட்டிட்டு போய் பாராட்ட போறதுன்னா தனியாக பண்ணு. இந்த அம்மா சொல்லு, உன்
வாழ்க்கை மீது நம்பிக்கை வரும். இந்த மாதிரி ஏன்னா வாழ்க்கைக்கு ஏன் நம்பிக்கை வரல? அவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான், இவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. நீ இப்ப என்ன பண்ணிட்ட? எல்லாத்துலயும் டிட்டாச் ஆகிட்ட, நீ தனியா நிக்கிற. அவரை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. பரிதாபம். சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க சார். சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க. என்ன ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அவர் முழு மனசா சொல்லல. அதான் சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க. நமக்கு வெற்றியை அடையலை. நாமே தடுமாறி முதல் கட்டத்தில் தான் படி வச்சிருக்கோம். அதுக்குள்ள அப்படி பொறாமப்படுறாங்க. கண்ணதாசன் அவரை பார்த்து ரொம்ப அழகா சொல்றாரு, இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்ன பாட்டு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பாட்டு இங்க வராது. அதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை. என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. என் கண்ணாடி என் முகத்தையா காட்டுது? ஒரு கார் வாங்கினா தொடச்சு அழகா வச்சுட்டோம். அது சின்ன கீழே கூட உயிரை போறாங்க, தொடச்சு வைக்கிறோம். திடீர்னு கார் உடைக்கிறது நிறுத்திட்டான். ஏன் 6 மாசம் தொடச்சு வச்சிருந்தீங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் அதோட பெரிய காரணம். அப்போ இவன் காரணம் இவன் பாக்குறான், அவன் காரணம் இவன் காரணம் இவன் பாக்குறான். என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. கடல் மீது வீழ்ந்தவர்கள் வீழுங்கள், கனி மீது வீழ்ந்தவர்கள் உண்ணுங்கள், வழிச்சாலை கண்டவர்கள் செல்லுங்கள், போக வழியின்றி இருப்பவர்கள் நில்லுங்கள். அவன் என்ன கிடைச்சதோ அதை வச்சு சந்தோஷமா இருந்தான்னு கண்ணதாசன் நமக்கு சொல்லியிருக்கிறார். நமக்கு கிடைச்ச வாழ்வு என்பது அவன் போட்ட பிச்சை. அறியாத மாநிலருக்கு அக்கறை இச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று கண்ணதாசன் அந்த பாடலில் என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டாத வாழ்க்கையை வாழுகிற வரையில் நமக்கு வாழ்க்கையில் எப்படி நிம்மதி இருக்கும்? அப்போ நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்ம விரும்பாதவர்கள், பொறாமை எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது எல்லாம் சேர்ந்ததுதான். அதுதான் ஐயா சொன்னார். மயக்கமா? ஆமா. கலக்கமா? ஆமா. மனதிலே குழப்பமா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். தலைவலியா? ஆமா. மூக்கடைப்பா? ஆமா. இருமலா? ஆமாப்பா, ஆமா. எதுவுமே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். மயக்கமா? ஆமா. கலக்கமா? ஆமா. மனதிலே குழப்பமா? ஆமாப்பா, ஆமா. வாழ்க்கையில் நடுக்கமா? ஆமா. வாழ்க்கை என்றால் வாசலோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை. சரி, துன்பம் ஓடல, அப்ப நான் எது செய்யணும்? கண்ணதாசன் சொல்றார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, நினைத்து பார்த்து மகிழ்ச்சி நாடுன்னு சொல்லல. அதெல்லாம் கண்ணதாசன். எனக்கு கீழே உள்ளவர் நீ மகிழ்ச்சி இருந்தா நீ ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன். ஆனா நிம்மதி வரலாம். கஷ்டம்தான், ரிட்டையர் ஆகிட்டேன்னா வருத்தம் தான். ஆனா ஒவ்வொருத்த வயசான காலத்துல காசும் இல்லாம இருக்காங்க. அவங்களோட நான் எவ்வளவோ பெட்டர் என்று நினைக்கிற போது நிஜத்தில் ஒரு அமைதி வருகிறது அல்லவா? நிறைவாக எந்த நம்பிக்கையின்மையையும் மாற்ற வல்லது ஒன்றே ஒன்றுதான். ஒன்றே ஒன்றுதான். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார். ரொம்ப தெளிவா, ரொம்ப சுருக்கமா சொன்னார். ரொம்ப தெளிவா சொன்னார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. எந்த கவலையும் கடவுள்கிட்ட போய் கேட்டு பேரம் பண்ணா நடக்குதுன்னு நினைப்பது எந்த விதத்தில்
தெரியாது. திரும்ப அந்த நம்பர்ல இந்த கால் வருமானதே தெரியாது. ஆனா அந்த போனை கட் பண்ணிட்டு அவன் ரைட்ல தூக்கிட்டு பயிற்சிக்கு ஓடுறான். பயிற்சிக்கு ஓடி குடிச்சிட்டு அவன் கொடுக்குற 2 சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு எந்த இடத்துல நேற்றுக்கு பயங்கரவாத தாக்குதல் நடந்ததோ அந்த இடத்துக்கு அவன் நிற்கிறான். அவன் மனசுல என்ன இருக்கு? அவனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், நான் விடலாம், ஆனால் எதற்காக நான் வாழ்ந்தேனோ அது விடாது. அப்ப எதற்காகவாவது வாழ வேண்டும். சிப்பியையா நீங்க கேளுங்க, உங்களோட தெய்வம் என்ன, நான் குலதெய்வம் என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. நிச்சயமா ஒரு தெய்வம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா அதை விட பெரிய தெய்வம் அவரை ஆட்கொண்டு இருக்கிறது. அந்த தெய்வம் அவருக்கு பக்கத்திலே இருக்கு. அவர் துயர் இருக்கிற சமயத்தில் அது நீர் விடுகிறது. அவருக்கு தூக்கம் வராத சமயத்தில் அது அவரை தூக்க வைக்கிறது. அந்த தெய்வத்தின் பெயர் இலக்கியம். அந்த தெய்வத்தின் பெயர் கவிதை. இவர் பேசுறாங்க, நான் பேர் சொல்ல விரும்புறேன். அவர் கேட்கிறாரு, ஆடியன்ஸை பார்த்து கேட்கிறாரு, கல்வியின் தெய்வம் எது? ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சரஸ்வதின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்துக்கு புத்திசாலி யாரு? ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனுக்கு சரஸ்வதினால யாரும் தெரியாது. அப்ப கல்வியின் தெய்வம் சரஸ்வதின்னு எப்படி சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறாரு. இந்த கேள்வி புத்திசாலித்தனமான கேள்வியாக கூட இருக்கலாம். ஆனா நம்ம சரஸ்வதி மாத்திரமா கும்பிடுறோம். அவன் கையில இருக்கிற வீணையும் நம்ம கும்பிடுறோம். அவன் கையில ஒரு புக் வச்சிருக்காரு. அதனால எந்த புத்தகத்தின் மீது கால் பட்டாலும் பதறி கால்கள் எடுத்து கொடுக்கிறோம். பேப்பர் தானே, பேப்பர் தானே, கசக்கி போற பேப்பர் தானே. பேப்பர்ல கால் பட்டுச்சுன்னா எங்க அப்பா அம்மா துடிச்சு போவாங்க. ஐயோ சரஸ்வதி கால், சரஸ்வதி சரஸ்வதி பூஜை உள்ள வீடியோட இருக்கு. ஆனா பேப்பர்ல கால் பட்டா கூட பதறி கால் எடுக்கிறோம். சார் ஆலமரத்தை கும்பிடுறோம் சார், பாம்பை கும்பிடுறோம் சார், காளமாட்டை கும்பிடுறோம் சார். இதெல்லாம் கடவுள் இருக்காங்க கேட்டா நம்முடைய பதில் என்ன? இதுல மாத்திரம் இல்லைங்க, எல்லாத்துலயுமே கடவுள் இருக்கு என்பதை தவிர நம்மிடம் பதில் கிடையாது. அப்போ ஒரு உருவத்தை வணங்குகிறோம் என்றால் அந்த உருவத்தை வணங்கல, அந்த உருவம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதை நாம வணங்குறோம். கல்வியை வணங்குகிறோம், கலைகளை வணங்குகின்றோம், செல்வங்களை வணங்குகின்றோம், அன்பை வணங்குகின்றோம், அருளை வணங்குகின்றோம், காதலை வணங்குகின்றோம், கருணையை வணங்குகின்றோம். அதனால்தான் இந்த வள்ளுவர் சொன்னா, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரித்தின் நோய் தன்னோய் போல் தோற்றாக்களை. உனக்கு எதை பத்தியா ரொம்ப வருத்தமா இருக்கா, ரொம்ப அப்செட்டா இருக்கியா, வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லையா, 2 விஷயத்தை செய்யுங்க. ஒண்ணு, என்னைக்காவது உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி நன்றின்னு சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் உங்க நாளே பிரைட்டா இருக்கும். Gratitude is a healer. நன்றி உணர்வு என்பது போல ஆறுதல் மருந்து எதுவுமே கிடையாது. யாருமே ஹெல்ப் பண்ணாம எழுதுறவங்க யாரோ ஒருத்தர் நமக்காக ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. தேடி பிடிச்சு, ஐயா நான் காலேஜ்ல படிச்சப்ப நீங்க தான் என் பணம் கட்டிங்க, அப்படியே தம்பி எனக்கு ஞாபகம் இல்லை, ஐயா உங்களுக்கு நன்றி சொல்றது தான் என் கால் பண்ணேன். போனை வச்சுட்டு அவருக்கு சந்தோஷம் இருக்கும், ஐயோ நன்றி சொன்ன உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? Gratitude is a healer. அதே மாதிரி கடைக்கோடு இருக்கிற யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று கொடுத்து பாருங்க, வாங்கினவருக்கு பெரிய சந்தோஷம் இருக்காதுங்க. வாங்கின கொடுத்தவர்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வாங்கினவர்களுக்கு சந்தோஷத்தை விட அதிகம். அப்போ நம்பிக்கையின்மை என்பது ஒரு கூறிய கத்தி, அதனுடைய நுனியில் தான் நாம் நிற்கின்றோம். ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கையை திரும்பி பார்த்தால்தான் தெரிகிறது இந்த வாழ்க்கை எவ்வளவு அபூர்வமானது என்று தெரிகிறது. ஒன்று நீங்க செய்யணும், ஒரு நாள் அஸ்தமனத்தின் போது சூரியனை போய் பாருங்க. சூரியன் விழப்போகிறான், அவனை போய் பாருங்க. இரு கைகளையும் கூப்பி இந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்தேப்பா, ரொம்ப நன்றின்னு சொல்லி பாருங்க. வாழ்க்கையாளர் நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் அழகாது. நமக்கு கிடைத்திருக்கிற உறவுகள் குரல்கள் இருந்தாலும் கூட மிக அழகாது. நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை என்பது அபூர்வத்திலும் அபூர்வம். இதை சொல்லுவதற்கு எல்லாரையும் விட எனக்கு தகுதி. முடியும் போகிற தருணத்திலிருந்து திரும்ப வாழ்க்கைக்குள் வந்த எனக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். கையிலே கிடைக்காத ஒன்று இந்த வாழ்க்கை, கையிலே கிடைக்காத ஒன்று இந்த நாள். இந்த நாளை சந்தோஷமாக வாழ்ந்தால் இனி எல்லா நாளும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும். வாழ்க்கை என்பது சுமக்கப்பட வேண்டிய ஒரு சிலுவை அல்ல. வாழ்க்கை பாதை என்பது கல்வாரி மலை பாதையும் அல்ல. அது ஒவ்வொரு நாளும் பூக்கள் பரவுகின்ற ஒரு அபூர்வமான செடி, ஒவ்வொரு நாளும் புது நீர் ஊறுகின்ற சுனை, ஒவ்வொரு நொடியும் நிறம் மாறுகின்ற ஒரு மேகம். இப்படி வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தால் நம்பிக்கை என்ற பூ
நிகழ்ச்சியிலே திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியா ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கி எம்ஆர்டி துறை என்கிற எஸ் ஈஸ்வரசாமி அவர்களையும் மரியாதைக்குரிய வீர சின்னசாமி அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அதோடு நன்றிகளை வழங்குவதற்காக மரியாதைக்குரிய ஆசிரியர் சண்முக சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உடுமலை தமிழிசை சங்கத்தினுடைய செயலாளர் திரு மூர்த்தி அவர்களை விவசாய கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி உடுமலையில் நடைபெற உள்ளது. அதற்கான அன்பான அழைப்புகளுக்கு வழங்குவதற்காக அவரை அன்போடு மேடை அழைக்கிறோம். பொன்னாடை வழங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு எம்ஆர்டி துரை அவர்களும் வீணர் சின்னசாமி அவர்களும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். பெருமைக்குரிய உள்ளாட்சி வாழ் தமிழிசை சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு எங்களது மனமார்ந்த வணக்கங்கள். உடுமலை தமிழிசை சங்கத்திலே